World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இந்த 240வது ஜோதிட கருத்தரங்கின் முத்தாய்ப்பாகவும் பெருமை பெருத்தும் விதமாகவும் இங்கு வருகை புரிந்துள்ள பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்திரா ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் ஐயா மணிகண்டராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஐயாவோட கருத்துக்கள் ரொம்ப சிறப்பானதுங்க. நான்லாம் நிறைய ஐயாவோட கருத்துக்களை நான் பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். அவ்வளோ ஒரு அற்புதமான ஜோதிட ஆய்வுகளை தனது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பெரிய ஒரு மாணவர் சமுதாயத்தை உருவாக்கியுள்ளார். அடுத்தபடியாக இங்கு சிறப்பு வருகை புரிந்துள்ள ஐயா மணிகண்டராஜன் ஐயா அவர்களை ஒரு சிறப்புரை ஆற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் என் நாவிலிருந்து வழிநடத்தக்கூடிய வராகியின் திருப்பாதம் தொழுது, என் அத்துணை குருமார்கள் திருப்பாதம் தொழுது, திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் 240வது சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு பேச்சாளர்கள் அனைவரையும் என் அன்பாக ஒருமனதாக வரவேற்று அனைவருக்கும் என்னுடைய அன்புகளையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டு இந்த அற்புதமான 240 மாதம் ஒரு கருத்தரங்கம் நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை. பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்கத்தை தொடர்ந்து திருச்செங்கோடு ஜோதிட சங்கம் மிகவும் இதை தொடர்ந்து நடத்தி வருவது என்பது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இதே மாதிரி இவங்களை பின்தொடர்ந்து வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நாங்கள் இவங்களை பொறுத்தவரை ஒரு குழந்தை மாதிரி தான். இன்றைக்கி தான் பிறந்திருக்கோம். ஸோ 36 தான் வந்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்களை பார்த்து வரணும். முதல்ல கருத்தரங்கம் நடத்துகிறங்கிறதே இன்றைக்கி ஒரு பெரிய சாதனை, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கும் ஒரு கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் அதை தொடர்ந்து பண்ண முடியும். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாதிப்புகள், எத்தனையோ தடைகள், பல தலைவர்களை மாற்றி பல விஷயங்களுக்காக போராடி ஒவ்வொரு மாதமும் மிகப்பெரிய ஒரு இந்த விழாவை நடத்துறதுங்கிறது ஒரு பிரபஞ்சத்துடைய ஆசைகள் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதை தொடர்ந்து இன்றும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது தலைவர் டிவி நாகலிங்க சுவாமி அவர்களையும், அதே போல் முன்னாள் தலைவர் என்று சொல்லக்கூடிய நமது கௌரவ தலைவர் எம் கணேசன் ஐயா அவர்களையும், நமது பொருளாளர் செயலாளர் உயர் திரு முருகேசன் ஐயா அவர்களையும், அதை தொடர்ந்து அவர்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய நமது சீனிவாசன் ஐயா அவர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி எப்பயுமே நம்மளுடைய மீட்டிங் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி, ஜோதிடர்களுக்கு ஏதாவது புதுசாக சொல்லணும், வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கணுன்ற ஒரு நோக்கோடு மட்டும்தான் நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு தலைப்பு கொடுப்போம். அந்த வகையில் இந்த திருச்செங்கோடு மீட்டிங்கில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்க்க மாட்டேன்னா, ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் எங்குள்ளது, துரதிர்ஷ்டம் எங்குள்ளது அப்படின்ற ஒரு டைட்டில் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மனிதனுடைய துரதிர்ஷ்டத்தையும் நம்ம ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடிய நேரங்களில் சரியாக கையாண்டுட்டாவே நம்ம முதல்ல ஜெயிச்சிடலாம், வாடிக்கையாளரை ஜெயிக்க வச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கதைகள்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு வெட்டியான் இருந்தார். மரம் வெட்டுவது தான் அவருடைய குலத்தொழில். மரம் வெட்டி பிழைப்பது மட்டும்தான் அவருடைய தொழில். அவர் எப்பயுமே பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் அதிகமாக மரம் ஈஸியாக கிடைச்சிரும், ஈஸியாக வெட்ட முடியும், சேல்ஸ் பண்ண முடியும். ஆனால் குளிர்காலத்தில் என்ன பண்ண முடியாது, அதை செய்ய முடியாது. குளிர்காலத்தில் அந்த வெய்ய காலத்தில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் குளிர்காலத்தில் வாழ்ந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அவருக்குள்ளே ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் அப்படின்னா, பக்கத்தில் எங்கே நீர்நிலைகள் இருந்தாலும் சரி அந்த நீர்நிலைக்கு போய் பொறி போடுற பழக்கம் அவருக்கு உண்டு. அந்த அமைப்பில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய வருமானத்தில், ஏன்னா அவருக்கு என்ன மரம் வெட்டி விற்கக்கூடிய வருமானத்தில் என்ன பெரிய வருமானம் வரப்போகுது, அதில் தினசரி அவர் தன்னுடைய தேவைகளையும் குடும்பத்தையும் பூர்த்தி செய்து கொண்டு அவர் பொறி வாங்கி போகும்போது எல்லாம் என்ன பண்ணுவார்னா, அந்த மீனில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போட்டுட்டு வந்துட்டு இருப்பார். இதை அவர் வாடிக்கையாகவே செஞ்சுட்டு இருந்தார். ஓகேங்களா? இப்போ பொறி அப்படிங்கிறது என்ன நட்சத்திரம் தெரியுங்களா? நம்ம எவ்வளோ படிச்சிருப்போம். பொறி நட்சத்திரம் என்னதுங்க? பொறி மகம் நட்சத்திரம். ஓகேங்களா? பொறி போடுறதுல கூட மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இருக்குது. காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ
நீங்கள் பொறி போட்டிங்கனாவே உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும், பாவங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? அதனால தான் பொறி போட சொல்கிறாங்க. மீனுக்கு ஏன் போட சொல்கிறாங்கன்னா, மீன்கிறது 12ஆம் இடம். உங்களுடைய என்ன பண்ணும், அத்தனை விதமான தோஷங்களையும் பாவங்களையும் போகக்கூடியது மீன். அதனால தான் பிடிக்காத மீனுக்கு போடணும். ஆற்று மீனுக்கு போடுறத விட கோயில் மீன்களுக்கு போடணும்னு சொல்கிறதுக்கான காரணம், கோயில் மீன் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் அதை எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, கோயில் மீன்களுக்கு கொண்டு போய் பொறி போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அப்போ அவர் ரெகுலராகவே அதை என்ன பண்ணிகிட்ருக்காரு, பொறி போட்டுட்ருக்கிறார். ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழையினால் அவருக்கு எந்த விதமான மரமும் காயில், மரம் வெட்ட முடியல, வருமானம் இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அப்பையும் தான் பட்டினி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னுடைய கொள்கையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த மீன்களுக்கு போடக்கூடிய பொரிய கடன் வாங்கியாவது போடணும், இது என்ன போட போகுது அப்படின்னு சொல்லி கடன் வாங்கியாவது போட்டுட்ருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து ஒரு வயதான அம்மா, அதாவது அந்த அம்மா பேர் தர்ம தேவதைன்னு பேர், அந்த அம்மா ஒரு வயதான வேடம் தரித்து இவர் மரம் வெட்ட போகக்கூடிய நேரத்தில் வந்து தொடர்ந்து வந்து அங்கே வராங்க. வரும்போது அந்த அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்றாங்க. அவர் அந்த டைமில் என்ன இருக்குது, பொறி தான் கையில் இருக்குது. அம்மா நான் பொறி தான் போட வந்திருக்கேன், பொறி வந்து என்னால் பொறி தான் கொடுக்க முடியும், மீன்களுக்கும் கொஞ்சம் போட்டுட்டு நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர் எடுத்து கொடுக்குறார். அந்த அம்மா என்ன பண்ணுது, பொறி பசியில் வந்து வாங்கினோன்னே டக்குன்னு அந்த பொரியை சாப்பிட்றது. சாப்பிட்டு முடித்த உடனே இவருக்கு, அம்மா மீன்களுக்கு கொஞ்சம் பசிக்கும், மீன்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, இல்லை நான் சாப்பிட்டாவே மீன் சாப்பிட்ட மாதிரி, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, மனசில் ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ மீனுக்கு பொறி போட முடியலையேன்ற ஒரு வருத்தத்தோடு இருக்கிறார். அதுக்கப்புறம் திடீர்னு இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த நினைவிலேயே படுத்து தூங்கிடுறாரு. இப்போ கனவுல வந்து மீண்டும் அந்த தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய அம்மா, ஒரு வயதான அம்மா, ஒரு பெண்ணாக வராங்க. வீட்டை கதவு தட்டுற மாதிரியும், இவர் போய் வீட்டை கதவு திறக்கிற மாதிரியும், அப்போ வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன், நீ என்ன வரம் வேணால் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. எனக்கு எந்த வரமும் வேண்டாம், எனக்கு ரெகுலராக நான் வந்து செய்யக்கூடிய தொழில் எனக்கு நல்லா இருந்தால் போதும், அது மூலிமா கிடைக்கக்கூடிய வருமானம் எனக்கு நல்லா இருந்தால் போதும், இதன் மூலிமா நான் வாழ்நாள் செய்யக்கூடிய அந்த பொறி போடுறது சரியாக பண்ணால் போதும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இல்லை நீ கேட்க மாட்ட, நீ ஏதாவது பெருசாக கேளு, நான் உனக்கு பெருசாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கும். இல்லைம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ எதில் தொழில் செஞ்சுட்ருக்கிற, இதான் இந்த மண்வெட்டியால் தான் நான் வந்து இந்த மர வெட்டில் தான் என்ன பண்ணுறேன், வெட்டி நான் தொழில் செஞ்சுட்ருக்கேன், அந்த மர வெட்டியை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுது. வாங்கி கொண்டு போய் ஆற்றுல போட்டுருது. எந்த குளத்தில் இவர் வெட்டுறாரோ, இவர் வெட்டக்கூடிய மரத்துக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துலேயே போட்டுருது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை வச்சு தான் நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், அதை வச்சு தான் வெட்டி நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்றார். மீண்டும் வந்துட்டு இல்லை, இப்போ என்ன ஆகும், திடீர்னு அடுத்த நாள் போகிறாரு, எந்திரிச்சு திடீர்னு கணை தொலைச்சி பார்க்குறாரு. கணை தொலைச்சி பார்க்கும்போது இந்த அம்மாவும் காணோம், மண்வெட்டியும் காணோம். அம்மாவும் காணோம், அந்த மண்வெட்டி அந்த மரம் வெட்டக்கூடிய அந்த கோடாரியும் காணோம். சரின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அடுத்த நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வேளை கனவுல வந்தது உண்மையால் நடந்ததா இல்லை கனவுல தான் நடந்ததான்ற ஒரு சந்தேகத்தோடு போகிறார். சந்தேகத்தை போகும்போது அந்த நேற்று உணவு கொடுத்த பாட்டி திரும்பி வராங்க. அந்த அம்மா வராங்க, என்னப்பா பார்த்துட்ருக்குற அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லைம்மா நேற்று இது மாதிரி மரம் வெட்டி எனக்கு காணாத போச்சு, கனவுல யாரோ வந்த மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, உன்னோட மரம் வெட்டி வந்து அந்த குளத்தில் தான் இருக்கு, நீ போய் இறங்கி எடுத்துக்கோ அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுது. இவர் என்ன பண்ணுறாரு, போகிறார், இறங்குறாரு. இறங்கும்போது முதல்ல எடுத்த உடனே தங்கத்தில் ஒரு மரம் வெட்டி வருது. அந்த கோடாரி இருக்கு இல்லையா, தங்கத்திலேயே கிடைக்கிது. தங்கத்தில் கிடச்சோன்னா இது என்னோடய வெட்டிலேருந்து தூக்கி போட்டுறாரு மறுபடி தண்ணியிலேயே, மடி போடுறாரு, வைரத்தில் வருது. இப்போ இது என்னோடது கிடையாதுன்னு சொல்லி தூக்கி போடுறாரு. மறுபடியும் போகிறாரு, அப்போ இவருடைய அந்த அதே கோடாரி திரும்பி கிடச்சிருது. ஓகேவா, இப்போ சந்தோஷம் இருக்குது, நம்மளுக்கு கிடச்சிருச்சு, நம்ம தொழில் செய்யலான்ட்டு. இப்போ தர்மதேவர் இயல்பாகவே வந்து மண்ணில் நேரடியாக தோன்றுறாங்க. நேற்று உன் கனவில் வந்தேன், இன்றைக்கி நான் நேரடியாகவே வந்திருக்கேன். உலகத்திலேயே உன்னை மாறி எதற்கும் ஆசைப்படாதவன் யாருமே கிடையாது. ஏன்னா யாராக இருந்தாலுமே என்ன வேணும்னு கேட்கும்போது கூட எனக்கு இது வேணும்னு கேட்டு தான் பழக்கம். எதுவுமே வேண்டான்னு சொல்லி உன்னுடைய உழைப்பின் மூலியமாக, உன்னுடைய வேர்வையின் மூலியமாக நான் செஞ்சு நான் என்னுடைய வருமானத்தில் தான் நான் சேவை பண்ணுறேன் இல்லையா, உலகத்திலே உன்னை மாதிரி ஒரு மனிதன் கிடையாது. இன்றைக்கி நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். என்ன வரம் என்றால், நீ எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் உனக்கு அது கிடைக்கும். எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் உனக்கு அது கிடைக்கும், அது நான் உனக்கு வரோம், நீ எதை வேணால் கேளு அப்படின்னு நான் மீண்டும் சொல்கிறான். எனக்கு வருடம் முழுவதும் தொழில் இருக்க வேண்டும், அந்த தொழிலத்தின் மூலியமாக எனக்கு வருமானம் வர வேண்டும், அது மூலியமாக நான் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொறி போடணும், இதுதான் என்னுடைய ஆசை. இது இன்றைய ஆசை. நீ எப்போது உனக்கு எந்த நேரில் எப்போ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, நீ எப்போ கிடைக்கிறியோ அது கிடைக்குன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் திடீர்னு வீட்டுக்கு போகிறாரு.
வீட்டுக்கு போகும்போது மனைவி வந்து ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகிற மனைவி கேட்குறாங்க, ஏங்க தொடர்ந்து இப்படியே போயிட்டுருக்கீங்க, ஒரு ட்ரெஸ்ஸு கூட எனக்கு எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது? இவர் திடீர்னு வேதனை வருது. ஓகேங்களா? வேதனையில் வந்து என்னடா என் மனைவி இப்படி கேட்குறாளே, எனக்கு வருமானம் பத்தலையே, ஒரு ட்ரெஸ் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஒருத்தர் கதவு தட்டுறாரு. அம்மா நான் வந்து போயிட்டுருக்கிறேன், என்னுடைய வேண்டுதல் வந்து என்னென்னா, நான் போகக்கூடிய பாதையில் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆடை கொடுக்கணுங்கிறது என்னுடைய பணி, அதனால் இந்தாங்க ஆடை வச்சிங்கன்னு சொல்லி ஆடையை கொடுத்துட்டு போகிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அந்த அம்மா சொன்னது ஞாபகம் வந்துருச்சு, அப்போ நம்ம வேண்டுதலாக கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும்போது இப்பயும் என்னென்னா தேவைக்கு மட்டும்தான் இவருடைய இதாக இருக்கணும், எனக்காக நான் கேட்கக்கூடாதுன்ற முடிவு எடுத்துட்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அப்பா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் போகிறதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணணும், அதுக்கு இவ்வளோ பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை ஒரு மனசாக நினைக்கும் போகிறாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வாலண்டியராக வந்து உங்கள் குழந்தைகளை நான் படிக்க வைக்கணும்னு எடுத்துக்கிறார். ஓகேவா? இந்த கதையோட சாராம்சத்தை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும், உள்ளுக்குள்ள கதைக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ அதிர்ஷ்டம் எங்கே உள்ளது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒரு நட்சத்திரத்தில் எப்படியோ ஒன்று இருந்திருக்கும். அது யார் எங்கே எப்போ எந்த நேரத்தில் யார் மூலிமா வரணும்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒருத்தருக்கு பிறக்கும் போதே அதிர்ஷ்டம் வந்துடும், ஒருத்தருக்கு 30 வயசில் கூட வரும், ஒருத்தருக்கு 60 வயசில் கூட வரும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது அதிர்ஷ்டம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த உணர்ந்துக்கிட்டால் மட்டும் போதும். அதே போல் துரதிர்ஷ்டம்னா என்னது, நமக்கு கெட்ட காலம் எப்போ வரப்போகுது, அந்த முக்கியமான காலகட்டம் எது, எப்போ நான் உஷாராக இருக்கணும், அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் துரதிர்ஷ்டம்ன்ற விஷயங்களை பண்ண வேண்டிய விஷயம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். முதல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னாவே நம்ம என்ன பாவத்தை நினைப்போம்? இல்லை, 5ஆம் பாவம். ஓகேங்களா? அதிர்ஷ்டம் என்பது 5ஆம் பாவம். அதனால தான் பூர்வ புண்ணியத்தில் கொண்டு போய் வச்சாங்க அதிர்ஷ்டத்தை. ஓகேங்களா? நீங்கள் எதை கொடுக்கிறாயோ அதை தான் பெற முடியும். பூர்வ புண்ணியம்ங்கிறது என்னதுங்க, நம்ம சேமித்து வச்ச சேவிங்ஸ் தான். ஓகேங்களா? நம்ம 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். ஓகேங்களா? 5ஆம் இடம் தான் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய பாவகம். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். 5ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதி கான்வெகேஷன் இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. ஓகேங்களா? அந்த தொடர்புகள் வந்தால் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு. அப்போ 5ஆம் இடம் என்பது உங்களுடைய கொடுப்பனை பாவகம். ஓகேங்களா? 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் யார்? 9ஆம் இடம். இது உங்களுடைய பாக்கியம். ஓகேங்களா? அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டஸ்தானமான பாக்கியமும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். இந்த 2 பாவகம் தான் உங்களுடைய அமைப்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருக்கும் உங்கள் ஜாதகம் தெரியுமில்ல, வந்தவங்களெல்லாம் இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆக்க போகிறோம். வந்தவங்களெல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கலாம், அதுதான் நம்மளுடைய இது இல்லையா? லட்சாதிபதியாவது ஆக்கணும். ரைட்டா? ரைட். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் இப்போ நான் ஒரு சந்தோஷப்படுறேன், அந்த சந்தோஷம் என்பது உடலுக்கா உயிருக்கா? நீங்கள் என்ன அனுபவித்தாலும் அது உடலை மட்டும்தான் சேரும். உயிருக்கு எந்த விதமான தோஷமோ பாவமோ சந்தோஷமோ எதுவுமே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ உடலுக்கு மட்டும்தான் எல்லாமே. அப்போ உடல் என்பது சந்திரன். ஒவ்வொரு ஜாதகத்தில் உங்களுடைய சந்திரன் என்ன டிகிரியில் இருக்கிறாரோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ரைட்டா? 2வது, உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியோடைய யாரோ அவர் என்ன டிகிரியில் இருக்காரோ அதையும் நோட் பண்ணுங்கள். யாருமே நோட் பண்ணுற மாதிரி தெரியல. நோட் பண்ணிங்கன்னா தான் நான் கணக்கு போட்டு சொல்ல முடியும். நீங்கள் சொன்னீங்கன்னா தானே உங்களுக்கு நான் சொல்ல முடியும் என்ன பண்ணுறதுன்ட்டு. இல்லைன்னா நான் பாட்டு சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் அதனால் ஒரு கிரெடிட் கிடைக்காது. ஓகேங்களா? உங்களுடைய சந்திரன் எந்த டிகிரியில் இருக்கார், உங்களுடைய 5ஆம் அதிபதி எந்த டிகிரியில் இருக்கார், காலச்சக்கரத்தின் அடிப்படையில் எந்த டிகிரியில் இருக்கிறாரோ அதை அப்படியே நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து விருச்சிக ராசியில் பிறந்திருக்கார். விருச்சிக ராசியில் ஒரு அனுசத்திலே பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விருச்சிக ராசிங்கிறது எங்கே இருக்குது? காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 214 டிகிரியில் வரணும். விருச்சிக ராசி அனுசங்கிறது 7-21, துலாம் ராசி வரைக்கும் 210 டிகிரி. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஒரு 3.20. ஸோ 213.20க்கு மேலே தான் அனுசம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அனுசம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காருன்னா ஒரு 215 டிகிரி போட்டுக்கோங்களேன். அப்போ சந்திரன் ஒரு 215 டிகிரி. அதே போல் அவர் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி ஏதோ ஒரு லக்னம் 5ஆம் அதிபதி எடுத்துக்கோங்க. 5ஆம் அதிபதினா இப்போ ஒரு தனுசு லக்னம், 5ஆம் அதிபதி செவ்வாய். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு மேஷத்துலேயே இருக்கார். மேஷத்தில் ஒரு 10 டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. காலச்சக்கரத்தில் முதல் 10 டிகிரியில் இருக்கார்.
அப்போ இங்கே ஆல்ரெடி 215 போட்டிருக்கோம். 5ஆம் அதிபதி செவ்வாய் மேஷத்தில் இருக்கார், அவர் ஒரு 10 டிகிரியில் இருக்கார். அப்போ 215 + ஒரு 10 225. அடுத்தது உங்களுடைய 9ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி. அப்போ தனுசு லக்னம், 9ஆம் அதிபதி சூரியன். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனுசுலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தனுசுங்கும் போது 250 டிகிரி 250 டிகிரி போட்டுக்கோங்க, எல்லாத்தையும் கூட்டுங்க. இப்போ ஒரு 215 ஒரு 10 அதுக்கப்புறம் ஒரு 250. ஓகேங்களா? 225 + ஒரு 10 250 எவ்வளோங்க? 475. 475ல் 360 கழிங்க. 475ல் 360 கழிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ 115 தான் இருக்கும். இந்த 115 டிகிரி காலச்சக்கரத்தில் எந்த ராசியில் வருதுன்னு பாருங்கள். என்ன வரும்? கடகத்தில் வரும். கடகத்தில் ஆயில்யத்தில் வரும். ரைட்டுங்களா? இப்போ உங்களுடைய இப்போ நான் சொன்ன ஜாதகத்துடைய அதிர்ஷ்ட புள்ளி எங்கே இருக்குன்னா அந்த ஆயில்யத்தில் தான் இருக்குது. ரைட்டா? இந்த ஆயில்யத்தில் இருந்தால் மட்டுமே அதிர்ஷ்டம் வந்துருமானா? வராது. உடனே அதிர்ஷ்டம் வந்துருமா? ஆயில்யத்தில் இருந்துன்னா உடனே இப்போ முதல்ல ரூலு நம்ம அதிர்ஷ்ட புள்ளியை தான் எடுத்துருக்குறோம். அது எப்படி வேலை செய்யணும்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது முக்கியமாக அதில் ஏதாவது கிரகம் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு பாதகாதிபதி அஷ்டமாதிபதி நீங்கள் எந்த கான்செப்டும் இங்கே எடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் நான் சொன்ன ரூலில் உங்களுக்கு முதல்ல கிரகம் இருக்கா? கிரகம் இருந்தால் அது உங்களுக்கு 100% நல்லது. ரூல் நம்பர் 1. சார் எனக்கு கிரகம் இல்லை, எனக்கு கிரகம் இல்லை, அடுத்தது நான் என்ன சார் பண்ணணும்? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? அப்போ அந்த கிரகத்துடைய அதிபதி யார்? அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி யார்? புதன். அப்போ புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார்? ஓகேங்களா? ஆயில்யத்துக்கு ஆயில்யத்து அதிபதி புதன், அவர் எங்கே இருக்காருன்னு செக் பண்ணுங்கள். லக்னத்துக்கு. ஓகேங்களா? லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கணும்னா அந்த புதன் மறையக்கூடாது. அந்த புதன் உங்களுக்கு யார் அதிர்ஷ்ட புள்ளியாக வராரோ அந்த அந்த அதிர்ஷ்ட புள்ளிநாதன் லக்னத்திற்கு மறையக்கூடாது. லக்னத்துக்கு மறைஞ்சால் எந்த பாவத்தில் போய் மறைஞ்சிருக்குதோ அந்த அதிர்ஷ்டம் அங்கு உள்ளது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சிருக்குன்னா அதிர்ஷ்டம் தாய் மாமங்கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா? 7ல் இருந்தால் பிரச்சனை இல்லை, மனைவிக்கிட்ட தான் இருக்க போகுது. 5ல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்க மூலிமா எப்போ வரும்? குழந்தை வந்தால் வரும் சாமி. 7ல் இருந்து மனைவி வந்தால் வரும் சாமி. 4ல் இருக்குது, அம்மா தான் உன் அதிர்ஷ்டம் விட்டுறாத. புரியுதுங்களா? உயிர்காரகத்துவத்தை மட்டும்தான் இங்கே எடுக்கணும். அதிர்ஷ்டம் என்பது உறவுகள் மூலியமாக தான் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடு வண்டி வாகன சொத்து இதெல்லாம் நிலையானது, அது மாறாது. அதிர்ஷ்டம் என்பது உயிர்காரகத்துவத்து மூலியமாக தான் இயங்கும். அதனால் எந்த உறவு இருந்தாலும் அந்த உறவு விடக்கூடாது. அது உங்களுக்கு பாதகாதிபதி அஷ்டமாதிபதி இதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பாவத்தை என்ன பண்ணணும்? இயக்கிக்கிட்டே இருக்கணும். இயக்க தான் என்ன ஆகும்? நமக்கு அது தொடர்ந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் தான் அதிர்ஷ்டம், குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய அடிப்படையில் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க, திரும்பி வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அதிர்ஷ்டத்துடைய தன்மையில் முதல்ல நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா? இல்லை சார், எனக்கு நட்சத்திரத்துலேயும் இல்லை, அவரும் அஸ்தங்கதம் ஆகிட்டார், அவரும் ராகு கேதுவோடு நெருங்கி இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம்? எதையாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்லணும்னா அதுக்குண்டான இப்போ ஆயில்யம் நான் சொன்னேன் இல்லையா? ஆயில்யம்னா என்ன சார்னா புன்னை மரம். ஆயில்யம்னா புன்னை மரம். விருட்சம் மட்டும்தான் வளரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. ஓகேங்களா? அப்போ விருட்சம் நீங்கள் புன்னை மரத்தை முதல் வைக்கணும். அப்போ நமக்கு ஆயில்யத்துக்கு புன்னை நல்லூர் மாரியம்மன். ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஆயில்யத்துக்கு திரிகோண மாதம் எது? கடக மாதங்கிறது ஆடி மாதம், அடுத்தது விருச்சக மாதங்கிறது கார்த்திகை மாதம், பங்குனி மாதங்கிறது மீன மாதம் இல்லையா? இந்த 3ஐயும் எடுத்துக்கொண்டு அந்த மாதங்கள் அதுக்கு நேர் 7ஆம் மாதம் தை மாதம். ஸோ இந்த 4 மாதங்களில் நீங்கள் அந்த விருட்சத்தை அந்த ஆயில் நட்சத்திரத்தன்னைக்கு நட்டு வளர்க்கணும். ரைட்டுங்களா? நட்டு வளர்க்கணும். எங்கே நடணும்னா உங்கள் வீட்டுக்கு தென்மேற்கில் குபேர மூலையில், உங்கள் வீட்டிலையும் வளர்க்கலாம், உங்கள் வீட்டுக்கு வெளியில் உங்கள் வீட்டு பார்த்து தென்மேற்கு சைடில் இருக்கக்கூடிய கோயில்களில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த மரங்களை வளர்க்கலாம். அப்போ அது செய்யும்போது அதை அடிக்கடி போய் நீங்கள் என்ன பண்ணலாம்? தண்ணி ஊற்றிட்டு வாங்க. பண்ணும்போது அது வளர வளர அது விருட்சமாக இப்போ உங்கள் ஜாதகத்தில் தானே கொடுப்பனை இல்லை, ஆனால் உங்கள் ஜாதகம் மூலிமா நீங்கள் ஒரு விருட்சத்தை உருவாக்குறீங்க, அந்த விருட்சத்துக்கு நீர் ஊற்றுறீங்க, என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது வளர வளர அது உங்களுக்கு கொடுப்பனை ஆகும். ரைட்டுங்களா? உங்கள் ஜாதகத்தில்
உங்களுடைய அதிர்ஷ்டம் எங்கே அப்படின்னா அந்த பாவாதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த பாவாதிபதியோட உறவை விடக்கூடாது. ரைட்டுங்களா? அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார் எனக்கு 12 இருக்கார் சார்னா செலவு பண்ணுங்கள். இப்போ புதன் நம்ம சொன்னோம், புதன் 12 இருக்கார். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது, 4 புத்தகத்தை வாங்கி கொடுங்க, பேனா வாங்கி கொடுங்க சார், இலை வாங்கி கொடுங்க. சாப்பாட்டுக்கு இலை வாங்கி கொடுத்தா கூட புதன் தான் சார். இலை தலை எல்லாமே புதன் தானே, அதை கூட வாங்கலாமே, பெரிய விஷயமெல்லாம் இல்லையே. 5 பேனா கொடுங்க. அப்போ புதனை விரயம் பண்ணுங்க. புதன் அதிர்ஷ்டத்தை பெருக்கிறதுக்காக புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பாவத்துக்குண்டான பொருளை என்ன பண்ணுறீங்க? தொடர்ந்து நீங்கள் விரயம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டம் வரப்போகுது, என்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகுது. நீங்கள் ஒரு பாவத்தில் ஒன்றை தான் அனுபவிக்க முடியும். ஐயா தெளிவாக சொன்னார். எந்த பாவமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று தான் கிடைக்கும். அகம் கிடைச்சா புறம் கிடைக்காது, புறம் கிடைச்சா அகம் கிடையாது. அப்போ அகம் பொருள் ரெண்டுமே பிரிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அப்போ 12ஆம் பாவத்தில் நீங்கள் ஒரு பொருள் விரயத்தை பண்ணால் என்ன கிடைக்கும்? இயல்பாகவே அகம் சார்ந்த உயிர் காரத்துக்கான கிடைக்கும். அப்போ உங்களோட உயிர் காரத்துக்கான கிடைக்க பாவமும் இயங்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய புள்ளியே பண்ணணும். இது ஜாதகத்தை பார்க்காததுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐ மீன் எப்படின்னா, பார்த்த உடனே லக்ன புள்ளின்னு ஒன்று இருக்குமா? உங்களுடைய லக்ன புள்ளி இருக்கும் இல்லையா? லக்ன புள்ளி தான் உங்களுடைய கொடுப்பனை. லக்ன புள்ளி தான் உங்களுடைய கொடுப்பனை. நவாம்சம் என்பது உங்களுடைய திருமண வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு. ரைட்டுங்களா? இந்த பிறவியில் நான் எப்படி வாழ போகிறேன்றதை உங்கள் ராசி கடத்தில் இருக்கக்கூடிய 12 கிட்டங்கள் சொல்லும். நவாம்சம் என்பது இந்த பிறவியில் நான் என்ன உணர்ந்து அனுபவிக்க போகிறேன் என்று சொல்லப்போம். ஏன்னா என்னுடைய ரகசியம் என்னுடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட மனைவியோட ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க என்ன வீடு இருக்கா, வண்டி வாகனம், சொத்து, இதெல்லாம் வேறு. ஓகேங்களா? ஆனால் தனிப்பட்ட விஷயங்கள் யாருக்கு தெரியும்? என்னை பற்றி எல்லாமே என்னுடைய மனைவிக்கு தெரியும், என் மனைவியை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். இதுதான் நவாம்சத்துடைய நிலை. அப்போ உங்களுடைய லக்ன புள்ளி, உங்களுடைய லக்ன புள்ளி நீங்கள் பிறந்த, அதாவது ராசியில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு நவாம்சம் இருக்கக்கூடிய லக்னம் 6, 8 அந்த அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இவர்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவு. உங்களுடைய ராசி லக்னத்திற்கு நவாம்ச லக்னம் 6, 8ஆக இருந்ததுன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவு. ரூல் நம்பர் 1. அப்படி பார்க்கும்போது மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மேஷத்தில் பரணி 2வது பாதம், பரணி 4வது பாதம், பரணி 4வது பாதம், இந்த 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க சைடில் அதிர்ஷ்டம் இல்லை. அப்போ யார் சைடில் இருக்குதோ அவங்க சைடில் நம்ம வச்சுக்கணும். சார் மனைவிக்கு இருக்குது சார், மனைவி மூலிமா நம்ம இயங்கிக்கணும். குழந்தைகள் இருக்கா சார், குழந்தைகள் மூலிமா நம்ம இயங்கிக்கணும். அம்மா இருக்கானா, அம்மா மூலிமா நமக்கு இயங்கிக்கணும். ஸோ யாருக்கு இருக்குதோ அவங்கள வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். இதுதான் விஷயம். அடுத்தது ரிஷப ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. ரிஷப லக்னத்துக்கு நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி 6, 8 எது வரும்னு பார்க்கணும். அப்போ என்ன வரும் எடுக்கணுமா? முதல்ல என்ன இருக்குது? உத்திராடம் இருக்குது. உத்திராடம் சரி, கிருத்திகை இருக்குது. கிருத்திகை 4மே வராது. அது 10, 11, 12ஆம் பாவத்தை குறிக்காட்டிட்டு போயிடும் இல்லையா? அடுத்தது என்ன இருக்குது? ரோகிணி இருக்குது. ரோகிணி என்ன பண்ணோம்? அந்த இடத்துல ரிஷபத்துக்கு எடுக்கும்போது 12, 1, 2, 3 குறிக்காட்டிடும் இல்லையா? அடுத்தது ரிஷபத்துக்கு பார்க்கும்போது யார் இருக்கா? மிருகசீர்ஷம் இருக்குது. மிருகசீர்ஷம் எங்கே இருக்குது? 1ஆம் பாவம் சிம்மத்தை குறிக்காட்டும், 2ஆம் பாவம் கன்னியை குறிக்காட்டும். அப்போ கன்னி. அப்படி எடுத்தோம்னா லக்னத்துக்கு 6 தான், 5 தான் வரும். அப்போ இந்த பாவத்துக்கு யாருக்கு சார் வரலன்னா காலச்சக்கரத்தின் அடிப்படையில் எடுத்துக்கணும். காலச்சக்கரத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு 6, 8, உங்கள் லக்னத்தின் அடிப்படையிலும் நீங்கள் 6, 8 பாவகம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் அதிகம். அதுதான் அதிகமாக. இப்போ ரிஷபராசி பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பாதிக்கப்பட மாட்டாங்க. பொருளாதார வகையில் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தாவே என்னாகும்? காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 2, 6, 10 கிரகம் இருந்தாவே பொருளாதாரம் ஒரே ஏதோ ஒரு வகையில் அவங்க பண்ணிடுவாங்க. இது இயல்பு. ஓகே, இந்த 1, 5, 9 தான் என்னாகும்? பொருளாதாரத்தை விரைய பண்ணிக்கிட்டே இருக்கும். தர்மராசிகள் மட்டும்தான் என்ன பண்ணும்? பொருளாதாரத்துக்கு அது 12ஆம் பாவமாக போனதுனால அது என்ன பண்ணும்? பொருளாதாரத்தை விரைய பண்ணுறதே பொழப்பாக வச்சுக்கும். இந்த 2, 6, 10 விவரமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம 2, 6, 10 வச்சு தான் முன்னிலைப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? காலச்சக்கரத்துக்கு கன்னி வீட்லேயும் விருச்சக வீட்லேயும் உங்களுடைய லக்ன புள்ளி வரக்கூடாது. அதே போல் உங்களுடைய லக்னத்திலிருந்து 6ஆம் பாவத்திலையும் 8ஆம் பாவத்திலையும் அம்சத்தில் உங்களுடைய லக்னம் விழக்கூடாது. அப்படி விழுந்ததுன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஒரு அதிர்ஷ்டத்தை பெற முடியாது. ரைட்டுங்களா? இது உங்களுடைய லக்ன கொடுப்பனை. இந்த பிறவியில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கொடுப்பனை அது. அதை நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவத்து மூலிமா தான் அனுபவிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு 6ல் இருக்குது சார், என்னுடைய ராசிக்கு நவாம்சம் 6ல் இருக்குன்னா அது 5ஆம் இடத்துக்கு 2ஆம் பாவகம்.
5ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவகம். அப்போ யாருக்கு இயங்கும்? குழந்தையோட வருமானம் வரும்போது தான் இயங்கும். குழந்தை நாளைக்கு சம்பாதிக்கும் போது தான் என்ன பண்ண முடியும்? உங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ இப்போ கஷ்டப்படுவேன், நீ உங்கள் குழந்தை வந்து வருமானத்துக்கு போகும்போது நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பப்பா அப்படின்னு நீங்கள் ஆறுதல் பண்ண முடியும். 8ஆம் பாவம் சார், மனைவி வருமானம் பண்ணுறாங்களா, மனைவி மூலிமா ஏதாவது கிடைக்குதா, உனக்கு உண்டு, இல்லைன்னா உனக்கு கிடையாது. சொந்த ஊரில் இருக்கவே கூடாது. 8ஆம் இடத்துல தொடர்பு யாருக்கு வந்தாலும் சரி, லக்ன புள்ளிக்கு வந்தாலும் சரி, லக்னாதிபதிக்கு வந்தாலும் சரி, சொந்த ஊரில் இருந்து என்றைக்கு வெளியில் போகிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு டெவலப்மெண்ட். ஓகேங்களா? தன் முகத்தை காட்டாமல் வெளியில் என்றைக்கு வாழ்கிறாங்களோ அன்றைக்கி தான் டெவலப்மெண்ட். அதுதான், இல்லைன்னா தோத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ முதல்ல அதை பண்ண சொல்லுங்கள், வெளியில் போக சொல்லுங்கள், தன்னை வந்து அது கடையில் காட்ட வேணான்னு சொல்லுங்கள். இது வந்து லக்ன புள்ளியோட அமைப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பார்க்கக்கூடியது மிருத்யு பாகைன்னு ஒன்று இருக்குது. மிருத்யு பாகைன்னு இருக்குது. மிருத்யு அப்படின்னா என்னதுங்க? உங்களை காப்பாற்றுறதா? ஓகேங்களா? மிருத்யுனா நம்மளை வந்து கொல்லக்கூடியதுன்னு அர்த்தம், காப்பாற்றக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மிருத்யுவை நம்ம என்ன பண்ணோம்னா, நான் என்னுடைய புக்கில் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இருந்தாலும் அதை நான் டிகிரி வைஸ் கொடுத்துருப்பேன். முதல்ல இந்த மிருத்யு நம்ம என்ன பண்ணணும்னா, உங்கள் ஜாதகத்தில் இந்த பாகையில் டிகிரி இல்லாமல் இருந்தாலே, இந்த ஏதாவது கிரகம் இல்லாமலே போதும். இந்த இதில் கிரகம் இல்லாமல் இருந்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம். இருந்ததுன்னா என்ன பண்ணுறது நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இல்லைன்னா என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம். பாருங்கள், ஒவ்வொரு ராசிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிருத்யு பாகைன்னு ஒன்று இருக்கும். இப்போ மேஷ ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 16 டிகிரியில், சரியாக 16 டிகிரிங்கிறது உங்களுக்கு மிருத்யு பாகை. 15.01 16 வரைக்கும் இந்த டிகிரியில் உங்களுக்கு எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு மிருத்யுவாக தான் வேலை செய்யும். ரைட்டுங்களா? இது உங்களை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? அடுத்தது மேஷம் 16 டிகிரி, ரிஷபத்தில் 9 டிகிரி, 8லேருந்து 9 டிகிரிக்குள்ளே உங்களுக்கு கிரகம் இருந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மிதுனத்தில் 21 டிகிரி, 20லேருந்து 21 டிகிரியில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடகத்தில் 22 டிகிரி, கடகத்தில் 22 டிகிரி, சிம்மத்தில் 25 டிகிரி, கன்னியில் 2 டிகிரி, துலாமில் 4 டிகிரி, விருச்சகத்தில் 23 டிகிரி, தனுசில் 18 டிகிரி, மகரத்தில் 20 டிகிரி, கும்பத்தில் 21 டிகிரி, மீனத்தில் 10 டிகிரி. இந்த டிகிரியில் உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? இது தெரிஞ்சிருச்சு நமக்கு அப்படின்னா முதல்ல இதை காப்பாற்றணும். இப்போ 7ஆம் அதிபதி போய் இந்த நம்ம சொன்ன டிகிரியில் ஏதோ ஒரு டிகிரியில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. முதல்ல காப்பாற்றுறது நம்மளுடைய முக்கியம் இல்லையா? அப்போ திருமணத்துக்கு முன்னையே அதுக்கு உண்டான மிருதி ஹோமம் பண்ணணும் வீட்டில். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து கோயிலில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சார் இல்லை சார் எனக்கு செலவே இல்லாமல் வேணும் சார் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட உறவு, இப்போ உதாரணத்துக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா அந்த உறவு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் போகணும். ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு பிரம்ம தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கேயும் உங்களால் முடிஞ்சால் ஹோமம் பண்ணலாம். இல்லை சார் முடியல, ரைட், பரவாயில்ல. ஓகேங்களா? பொதுவாக இந்த மிருத்யுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுடைய யமதர்மன் சன்னதி இருக்குது, சித்திரகுப்தன் சன்னதி இருக்குது, அங்கே வயதுக்கு ஏற்ற விளக்கு. ஓகேங்களா? வயதுக்கு ஏற்ற விளக்கு போட்டுட்டு அவருக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, யார் உங்களுடைய 7ஆம் அதிபதினா 7ஆம் அதிபதி திருமணத்துக்கு பிறகு அவருடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன உணவுகள் அதை வந்து நீங்கள் அங்கே தானம் செய்ய வேண்டும். இதை கம்பல்சரி வருஷம் ஒரு முறை பண்ணுறது நல்லது. பெரிய விஷயமெல்லாம் இல்லை, நம்ம போகிறோம், குளிக்கிறோம், விளக்கு போடுறோம், தானம் பண்ணிட்டு வர போகிறோம். இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தோஷங்கள், மிருத்யு தோஷங்கள் வந்து பாதிப்பு பண்ணாது. ஏன்னா ஹோமம் வளர்த்துறவங்க ஹோமம் வளர்த்துக்கலாம், முடியாதவங்க அதை பண்ணிக்கலாம். பரிகாரங்கள் வந்து இல்லை மிருத்யு மந்திரங்கள் இருக்குது சார், நான் தினசரி என்னால் சொல்ல முடியும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க தினசரி அந்த மந்திரங்களையும் பிரயோகிக்கலாம். ஓகேங்களா? எந்த வகையில் வேணால் இந்த டிகிரியில் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம்.
இது வந்து மிருத்யு, அதாவது நம்மளை கொல்லக்கூடிய பாதிப்பு தரக்கூடிய ஒரு டிகிரி அப்படின்றதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது நம்ம வந்து அதிர்ஷ்டம் சொல்லிட்டோம் இல்லையா, நம்மளுடைய அதிர்ஷ்டம் எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? அதே போல் துரதிர்ஷ்டம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா. இது முக்கியமாக என்னென்னா, நல்லவனை பற்றி கூட கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் எங்கே இருந்தாலும் நமக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவான். இந்த கெட்டவன் தான் பிரச்சனை. கூட இருந்தே கெடுக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கெட்டவனை நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்திலிருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி யார், 8ஆம் அதிபதி யார், இந்த 2 பேர்த்தை எடுத்துக்கோங்க. ரைட்டா? அதே போல் உங்களுடைய சந்திரனுடைய டிகிரி சேம். சந்திரனுடைய டிகிரி ப்ளஸ் 6ஆம் அதிபதியோடைய டிகிரி ப்ளஸ் 8ஆம் அதிபதியோடைய டிகிரி எங்கே வேணால் இருந்துட்டு போகிறாங்க. 3ஐயும் கூட்டுங்க. வர விட எவ்வளோன்னு பாருங்கள். அதை வந்து 360க்குள்ளே அடங்குச்சுன்னா அப்படியே விட்டுறலாம். 360க்கு மேலே வந்துச்சுன்னா 720க்கு மேலே கூட சில இதெல்லாம் வரும். அப்பயும் 2 தடவை வகுத்துக்கணும். 360னா 360, 400க்கு மேலே போச்சா 360 வலிச்சிருங்க. 720க்கு மேலே போச்சா 720, 360 720 கழித்து மீதி இருக்கிறத எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது மேசத்திலிருந்து கணக்கு போட்டு எங்கே அடங்குதுன்னு பார்க்கணும். அந்த அடங்கக்கூடிய அந்த டிகிரி நட்சத்திரத்தில் யார் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக 100% உங்களுக்கு பாதிப்பு தான் கொடுப்பாங்க. அது மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், யார் வேணால் இருந்துட்டு போகிறாங்க. 100% என்ன பண்ணுவாங்க, பாதிப்பு உறுதி. அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா, அதோடைய திசாபுத்தி வருதா அப்படின்றது பார்க்க வேண்டியது உங்களுடைய அமைப்பு. நம்ம நிறைய ஜாதகத்தில் பார்ப்போம். ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, நல்ல யோகாதிபதி தசை நடந்துகிட்ருக்கோம், யோகி தசை நடந்துகிட்ருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கோம். ஏன் இவனுக்கு பாதிப்பு வருதுன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா என்னாகும், அங்கே பிரச்சனை இருக்கும். அப்போ முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அதிர்ஷ்டத்தோடைய புள்ளி என்ன, துரதிர்ஷ்டத்தோடைய புள்ளி என்ன, இந்த நட்சத்திர பாகையில் கிரகம் இருக்கா. ரைட். இப்போ துரதிர்ஷ்ட புள்ளி இருக்குது சார், இதுக்கு நிவர்த்தி என்ன சார் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா. துரதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, எந்த ஒரு பாவத்திற்கும் அதற்கு நேர் 180 டிகிரி தான் நிவர்த்தி பாவகம். எந்த ஒரு நட்சத்திரத்திற்கும் அதுக்கு நேர் 180 டிகிரியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நிவர்த்தி நட்சத்திரம். யோகி அவயோகி கான்செப்ட் இப்படி தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ரைட்டுங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய துரதிர்ஷ்ட புள்ளிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோமே, இப்போ நம்ம ஆயில்யம் வந்து முதல்ல என்ன சொன்னோம், யோகியாக எடுத்தோம் இல்லையா, யோக புள்ளியாக எடுத்தோம். ஓகே, இப்போ பூசத்தை அவயோக புள்ளியாக எடுத்துக்க, துரதிர்ஷ்ட புள்ளியாக எடுத்துக்கோங்க. அப்போ பூசம்னு வந்ததுன்னா அதற்கு நேர் 180 டிகிரியில் யார் இருப்பாங்கன்னா, ஓகேங்களா, முதல் பாதத்தில் இருந்ததுன்னா திருவோணம் காட்டும், சாரி உத்திராடம் காட்டும். அங்கே புனர்பூசம் 4, இங்கே உத்திராடம் 2, அங்கே பூசம் 1, இங்கே உத்திராடம் 3, அங்கே பூசம் 2, இங்கே உத்திராடம் 4, அங்கே பூசம் 3ஆம் பாதம் வந்துச்சுன்னா ஓகேங்களா, இங்கே திருவோணம் 1ஆம் பாதம் வரும். ரைட்டுங்களா? அந்த புள்ளிகளை கணக்கு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கணக்கு வச்சு சரி 180 டிகிரி எதுன்னு பாருங்கள். அந்த 180 டிகிரி வரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள். ஒரு வேளை அங்கே வந்து பூசம் முதல் பாதத்தில் வந்துருச்சு அப்படின்னா இங்கே உத்திராடம் இல்லையா, அப்போ உத்திராடம் 2ஆம் பாதமாக வரும், உத்திராடம் 3ஆம் பாதமாக வரும். உத்திராடம் 3க்கு என்ன சார் அப்படின்னா, உத்திராடம் 3ங்கிறது அம்சத்தில் எங்கே வரணும், கும்ப வீட்டில் வரும். உத்திராடம் 3ங்கிறது அம்சத்தில் கும்ப வீடு வரும். அதே போல் உத்திராடத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், அஸ்த நட்சத்திரம் என்பது விநாயகர் பிறந்த நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் என்பது தலை ஒட்டப்பட்டு வெட்டப்பட்டு மீண்டும் ஒட்ட வச்ச நட்சத்திரம். அப்போ விநாயகர் வழிபாடு கும்ப வழிபாட்டோடு எடுக்கணும். புரிஞ்சத ரூலு? அம்சத்தில் போயிட்டு அது எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ உத்திராடம் 3 குடிக்காடுச்சுன்னா அது கும்ப வீடு இல்லையா, கும்பம்னா கும்ப வழிபாடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கும்பத்தில் ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு இதில் ஓகேங்களா, அழகான ஒரு குடம், வெள்ளி குடம் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கோங்க. பிள்ளையாருக்கு அது கொண்டு போய் யமகண்ட நேரத்தில், பிள்ளையாருக்கு உண்டான நேரமே யமகண்ட நேரம் தான். யமகண்ட நேரத்தில் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்களோ, ஒவ்வொருத்தரும் ஒரு கிழமையில் பிறந்திருப்போம் இல்லையா, நீங்கள் வரம் கிழமை மூலிமா தான் ஆக்டிவேட் பண்ணணும், வரத்தை கிழமை மூலிமா தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களுடைய கிழமை, பிறந்த கிழமை அன்னைக்கு அந்த பிள்ளையாருக்கு போய், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு போயிட்டு ஒரு அருகம்புல் வச்சு ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா, நான் சொன்னது உத்திராடம் 3ல் இருந்தால், ரூல் நம்பர் மறந்துடக்கூடாது. உத்திராடம் 2ல் இருந்தால் வேறு. உத்திராடம் 2ல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு அவல் பொட்டுக்கடலை, ஓகே, நில வீடு இல்லையா, நிலம் என்பது பூமியில் விளையக்கூடிய பயிர்கள், அதில் வச்சு வரக்கூடிய உணவு, அதை நீங்கள் வந்து செய்யணும். அப்போ 2 இருந்தால் அங்கே, 3 இருந்தால் இப்படி, 4ல் இருந்தால் அபிஷேகம் மட்டும் போதும். வெறும் அபிஷேகம், பன்னீர் பண்ணுறது ரொம்ப நல்லது, வாசனை உள்ள திரவங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே 1 குறிக்காட்டாது, 1 குறிக்காட்டுச்சுன்னா விளக்கு,
ஓகேங்களா? அப்போ நவாம்சத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன பரிகாரம் பண்ணணும்னு எடுக்கணும். அப்போ துர்திஷ்டத்துக்கு நிவர்த்தி பாவத்துக்கு தான் பரிகாரம் எடுக்கணும் தவிர துர்திஷ்ட தேவதைகளுக்கு போய் நீங்கள் இப்போ பூசை வந்துருச்சு நீ போய் அரச மரத்தையே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கிடைக்காது. ஏன்னா அது ஏற்கனவே துர்திஷ்டமாக தானே இருக்குது. அதை இயக்கும் போது என்ன ஆகும், நீங்கள் எதை இயக்கிக்கிறீங்களோ அதுவாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ துர்திஷ்ட பாவத்துக்கு போயிட்டு நீங்கள் அதையே இயக்கிட்டு இருந்தீங்கன்னா 100% நிவர்த்தி கிடையாது. ஸோ துர்திஷ்டத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல 180 டிகிரியில் என்ன நட்சத்திரம் வருது, அதுக்குண்டான கிரகம் என்ன, அதோடைய இப்போ திருவோணம் வந்துருச்சு சார். திருவோணம்னா வாமனன் உலகளந்த பெருமாள். ஓகேங்களா? உலகளந்த பெருமாள் வழிபாடை இதே முறையில் சார் திருவோணம் 1ஆம் பாதத்தில் இருக்குது சார். வாமனன் கோயிலுக்கு எப்போ போனாலும் நீங்கள் போய் விளக்கு வச்சு சாமி கும்பிடணும். திருவோணம் 2ல் இருக்குது சார். ஓகேங்களா? அதுக்குண்டான ஏதாவது வீட்டிலேருந்து பொருட்களை செஞ்சு போய் 2ஆம் இடம் ரிஷப வீட்டில் வரும். ரிஷப வீடு வந்தாவே பால் வகை உணவுகள் எல்லாமே செட் ஆகும். ஓகேங்களா? எந்த உதவி வேணால் தயிர் சாப்பாடு கொடுங்க. ஓகேங்களா? கொண்டு போய் தானம் பண்ணிவிட்டு வாங்க. அதே போல் உங்களுக்கு அடுத்து திருவோணம் 3 வந்துருச்சு சார். ரொம்ப அற்புதம். திருவோணம் 3 வந்து காற்று வீடு தான் சார். காற்று வீடுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் அமைதியாக உட்காந்து மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணணும், வாசனை திரவியங்களை பயன்படுத்தணும், அது ஸ்ப்ரெட் ஆகணும், பூ மலர்கள் மலர் மாலைகள் தொடுக்கணும். ஓகேங்களா? இல்லை சார் திருவோணம் 4 வந்துருச்சு சார், அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுக்கணும். எந்த பாவத்தை குறிக்காட்டுகிறதோ அதுதான் உங்களுக்கு நிவர்த்தி. அப்போ அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்குண்டான விருட்சங்கள், அந்த நட்சத்திரத்துக்குண்டான தெய்வங்கள். ஆயில்யம்னா ஆதிசேஷன் வழிபாடு. அப்போ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, இல்லை வந்து எங்கே ரங்கநாதர் இருந்தாலும் போங்க, அயனசேன பெருமாள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் போய்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதிர்ஷ்ட புள்ளிக்கு நம்ம என்ன பண்ணணும், அது நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதை ஆக்டிவேட் பண்ணணும். சார் இப்போ அதிர்ஷ்ட நட்சத்திரம் நான் ஆயில்யம்னு எடுத்துட்டேன், பட் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லக்னத்துலேயே இருக்குது அப்படின்னா நான் அதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண ஆக்டிவேஷன் ஆகும். 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 2ஆம் இடம் என்பது குடும்பம் இல்லையா, என் குடும்பத்தோட அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பண்ணணும். சார் 3ஆம் இடத்துல இருக்குது சார்னா 2 வீலரில் போனால் 3ஆம் இடம் இயங்கும். ஓகேவா? இல்லை சார் நம்ம யாராவது நம்மளுடைய உறவு முறைகள் சகோதரம் இருக்கிறார் எடுத்துகிட்டு போகலாம், மாமனார் இருக்கிறார் பண்ணலாம். உறவு பாவகம் வந்து இணைத்து கொண்டு போனீங்கன்னா அதோடைய ஆக்டிவேஷன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடம் தொடர்பு சார், அம்மாவை கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா ஆடை எடுத்துகிட்டு போங்க. 4ஆம் இடம் ஆடை, 4ஆம் இடம் அம்மா. 5ஆம் இடம்னா குழந்தையோடு போகணும், இல்லைன்னா நம்ம தாத்தாவோடு போகலாம். ஓகேங்களா? இல்லை காதலியோடு போகலாம், அது உங்கள் பிரியம். 6ஆம் இடம் சார், கண்டிப்பாக 6ஆம் இடம் என்பது நம்மளுடைய தாய் என்னது அம்மாவோடைய சகோதரம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ 6ஆம் இடம் வந்து சர்வீஸ் ஓரியன்டெடு. அப்போ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஏதாவது சேலை செஞ்சுட்டு வாங்க, போய் சாமி கும்பிட்டு வராமல் இறங்கி ஏதாவது உழவார பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த 6ஆம் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு நிவர்த்தி கிடச்சிடும். 7ஆம் இடத்துல இருக்கார் சார், 7ஆம் இடத்துல புதன் இருந்தாவே நிஸ்பலம்னு பேர். அப்போ அது அதிகமாக பலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக மனைவியோடு தான் போய் ஆக முடியும், வேறு வழியே கிடையாது. 8ஆம் இடத்துல இருக்கா சார், கண்டிப்பாக போனீங்கன்னா ஏதாவது இல்லாதவங்க, கை கால் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், யாரோ ஒருத்தர் குழந்தைகள், ஏதோ ஒரு வகையில் ஒரு அன்னதானம் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும், இல்லைனா அது சக்ஸஸ் ஆகாது. 9ஆம் இடம் இருக்குது சார், நீங்கள் போனீங்கன்னா கடவுளே ஹெல்ப் பண்ணுவார், எனக்காக என் பையன் வரான்ட்டு கடவுளே வெளியே வந்துடுவார். அப்போ 9ஆம் இடம் மட்டும்தான் இருக்குது என்னதுங்க, கடவுளே நம்ம தேடி வரக்கூடிய இடம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அப்போ சிவப்பு கம்பளம் உங்களுக்கு விரிச்சிருக்கும் ஆல்ரெடி, நீங்கள் போனால் டைரெக்டாக தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே பண்ணலினாலும் அவர் செய்வார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம் பாக்கியம்ங்கிறது. ஓகேங்களா? 10ஆம் இடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தொழில் இல்லையா, மாமியாரோட நம்ம கூட்டு போக முடியாது, அது பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், தொழில் பாவகம்ன்றதுனால அங்கே போகும்போதெல்லாம் போயிட்டு உடனே தொழில் ஸ்தானத்துக்கு தான் வரணும், வீட்டுக்கு வரக்கூடாது. ஓகே, ஒன்று ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் அங்கே போங்க, இல்லை அங்கேருந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, அந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் உருவாக்கிங்க. 11ஆம் பாவகம் இருக்குது சார், 11ஆம்ங்கிறது நம்மளோட ஆசைகள் தான் சார். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய மூத்த சகோதரத்தை எடுத்துக்கலாம், இருந்தால் கூப்பிட்டு போங்க, இல்லைன்னா பரவாயில்ல, தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுவீங்க இல்லையா, அதை அங்கே போய் ஆசைப்படுங்க. இதை நான் இந்த வருஷத்துக்குள்ளே நான் இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன், இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை அந்த இடத்துல நீங்கள் போய் பண்ணீங்க அப்படின்னா நீட்டாக கிடைக்கும். அங்கே போயிட்டு 12ஆம் இடம் தொடர்பில் வருது சார், அப்போ அப்பாவோடைய அம்மாவோடைய அப்பா, இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு யார் வந்தாலும் கூட்டிகிட்டு போகலாம். இல்லை சார் ஒன்றும் தப்பு இல்லை சார் அப்படின்னா 12ஆம் இடம் என்பது விரயம் தானே, எதையாவது ஒரு விஷயத்தை அங்கே போய் நம்ம விரயம் பண்ணிட்டு வரணும். அந்த விரயமானது மறுபடி தொடக்கூடாது நீங்கள். ஓகேங்களா? இன்னையிலேருந்து இந்த பொருளை நான் சாப்பிட மாட்டேன், இதோட நான் உங்களுக்காக விரயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விரயம் பண்ணிடணும். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணக்கூடாது, அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் அப்படி எடுத்துட்டிங்கன்னா இயல்பாகவே அதிர்ஷ்டம் இயங்க ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்ட புள்ளி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் உள்ளதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? எனக்கு வந்து அதிர்ஷ்ட புள்ளி எனக்கு சாதகமான நட்சத்திரம் சார் அப்படின்னா
அதோடைய சின்னங்கள், வடிவங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதிர்ஷ்ட புள்ளி எனக்கு வந்து வரல சார், 3 வருது, 5 வருது, 7 வருது சார் அப்படின்னா அதை எப்பொழுதும் என்ன பண்ணணும்? தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மரம் வைங்க, ஓகேங்களா, பொருளாக கொடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். மொத்தத்தில் அடுத்தவங்களுக்கு கொடுக்க தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு உண்டானது கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வைக்கக்கூடிய மரம் உங்களுக்கு நிழலை கொடுக்காது, ஆனால் எங்கேயே இருந்து வேகமாக வரக்கூடிய வேற ஒருத்தருக்கு நிழல் கொடுக்கும், என்றைக்காவது ஒரு நாள் கொடுக்கும். அப்போ அதுதான் உங்களுடைய கர்மாவுடைய விஷயம். அவங்க அங்கே நிழல் இருக்கும்போது என்னாகும்? இங்கே உங்களுடைய கர்மாவுடைய அதிர்ஷ்டம் பெருகிட்டே போகும். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அதிர்ஷ்டத்துக்கு உண்டான விஷயத்த பண்ணணும். துரதிர்ஷ்டத்துக்கு இதே மாதிரி தான். துரதிர்ஷ்டத்தை பொறுத்தவரையிலும் துரதிர்ஷ்டம் எந்த புள்ளியாக வருதோ அந்த புள்ளியை உங்களுக்கு யோகமாக வந்தாலும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளாதீர்கள். எனக்கு லட்சத்துக்கு தாராபலன் வந்துருச்சு சார், சூப்பர் சார், பூசை எனக்கு அற்புதம் சார் அப்படின்னா அது துரதிர்ஷ்ட புள்ளி தானே. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குதுன்றதுக்காக, உங்களுக்கு தாராபலன் இருக்கிறதுக்காக அதை அனுபவிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? அதை எப்பயுமே நீங்கள் தானம் தான் பண்ணணும். ஒன்று, அதுக்கு நிவர்த்தின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, 180 டிகிரியில், அதுதான் உங்களுடைய யோகம். அது உங்களுக்கு பாருங்கள், உங்கள் தாராபலன் அடிப்படையில் அங்கே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? தாராபலன் அடிப்படையில் நல்லா இருந்துச்சுன்னா அற்புதம், எப்பயுமே பயன்படுத்திக்கலாம். தாராபலன் அடிப்படையில் சார் எனக்கு நல்லா இல்லை சார், சார் எனக்கு நல்லா இல்லை சார், அப்போ தானம் பண்ணிகிட்டே வாங்க. சரி, இது வந்து பிறவி கொடுப்பனை. இவ்வளோ தூரம் நான் சொன்னது என்னதுங்க? இவ்வளோ தூரம் நான் சொன்னது எல்லாமே பிறவி கொடுப்பனை. இப்போ சொல்ல போகிறது ஹைலைட்டு தசா கொடுப்பனை. புரியுதா? என்னுடைய வாழ்நாளில் எனக்கு யார் அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க, எனக்கு யார் துரதிர்ஷ்டம் பண்ணுவாங்க, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த தசா. நான் ஒரு ராகு தசை நடக்குது, 18 வருஷம், எனக்கு யார் அதிர்ஷ்டத்தை பண்ணுவாங்க, எனக்கு யார் துரதிர்ஷ்டம் பண்ணுவாங்க? சார் ராகு 3, 6, 11 இருந்தால் நல்லதாக சார் பண்ணுவார். இது காமன், ஓகேவா? இது காமன், அந்த ரூலுக்கு நான் வரவே மாட்டேன். எங்கே இருந்தாலும் சரி, நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் கிரகங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதனால் சிம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதே ரூலை திருப்பி போடணும். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஐயா என்ன நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க? என்ன நட்சத்திரங்கய்யா? நீங்கள் உங்கள் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஐயா, உங்கள் நட்சத்திரம் ரேவதியிலேயே பிறந்திருக்கார் ஐயா, ரைட்டுங்களா? அப்போ சாட்சாத் எம்பெருமானே வந்துட்டார் இங்கே. அப்போ ரேவதியில் பிறக்கக்கூடிய நபர், ரேவதியில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு சார். என்ன இல்லைனாலும் பரவாயில்ல சார், ரேவதின்னு வந்தால் ரேவதி தான், ஓகேங்களா? ரேவதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இவங்க எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் கடல் நீரில் குளிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களோட பிறவி பேர் ஈடுவேறும். ஏன்னா கடைசி நட்சத்திரம் இல்லையா, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா? இந்த நட்சத்திரங்கள் வரிசை இருக்குல்ல, இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்கிறோம், பரணி நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஏன் முதல்ல அஸ்வினி வச்சாங்க, 2வது பரணி வச்சாங்க, 3வது கிருத்திகை வச்சாங்க? இந்த வரிசைப்படி இருக்கல ஏன் வச்சாங்க? எத்தனை பேர் கேள்விகள் கேட்டிருக்கோம்? கேள்விகள் கேட்டிருக்கோமா? காலச்சக்கரத்தில் முதல் நட்சத்திரம் சார், அதனால் அது காலச்சக்கரத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி கிடையாது, கார்த்திகை தான். புரியுதுங்களா? கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அஸ்வினியை முதல் நட்சத்திரமாக எடுத்துருக்கோம். ஏன் வச்சுருக்கிறோம்? புரியுதுங்களா? அஸ்வினி நட்சத்திரம் என்பது எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னா, இப்போ அதுக்கான ரூல் சொல்கிறேன் பாருங்கள். எப்பயுமே நம்மளுடைய இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோனை நினச்சிக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய சிம் கார்டை நினச்சிக்கோங்க. இந்த சிம் கார்டு சுச்சோடு தான் இருக்கும். அதில் என்ன இருக்குது? இங்கேருந்து நான் யாருக்கு வேணால் ஃபோன் பண்ண முடியும், யார் எனக்கு வேணால் ஃபோன் பண்ண முடியும். என்னுடைய டோட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்லாம் அந்த சிம் கார்டில் தான் இருக்குது. புரியுதுங்களா? என்னை பற்றி எல்லாமே இந்த சிம் கார்டில் அடக்கம் இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை, அதுதான் உங்களுடைய கர்மா. 3 வகை கர்மாவும் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த சிம் கார்டு மாதிரி இருக்கக்கூடிய கர்மான்னு என்று சொல்லக்கூடிய கேதுட்டு தான் இருக்குது. இந்த பிறவியில் நீங்கள் எதை மிச்சம் வச்சுட்டு போகிறீங்களோ அதை அடுத்த பிறவியில் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கக்கூடிய அந்த மேலே நம்ம பிறக்கும்போது சொல்லுவாங்க சார், மண்டை வந்து மெதுமெதுன்னு இருக்கும். உச்சின்னு சொல்கிறது என்னதுங்க? இந்த உச்சி பகுதி ரொம்ப மெதுவாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா தெரியும் நமக்கு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பிறக்கும்போது தான் கடவுள் வந்து அதை மூடி அனுப்புவார், அது வரைக்கும் அது ஓப்பனாக இருக்கும், அதனால் அது வந்து அப்படி சின்ன வயசில் நம்ம கேட்டிருக்கோம். புரியுதுங்களா? இயல்பான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குண்டலினி வந்து மூடி அனுப்புவாங்க. நம்ம குண்டலினி சக்தி இருக்குது இல்லையா, அதோடைய உச்சி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதே இல்லை. அதை ஆக்டிவேட் பண்ணவங்க ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க? முக்தி அடைஞ்சிருவாங்க. ஆக்டிவேட் பண்ண முயற்சிக்கிறதே கிடையாது, நம்மலாம் சக்கராசை இயக்கிறதே கிடையாது, ரைட்டுங்களா? அதுதான் அதோடைய தாற்பயம். அப்போ குழந்தைகளுக்கு எதுக்காக அந்த இதுனா, இயற்காவே அந்த பிரபஞ்ச சக்தி இங்கேயே இருக்கிறதுனால, குண்டலினி இங்கேயே இருக்கிறதுனால அது இயல்பாகவே அந்த குழந்தைகளும் தெய்வம் ஒன்றுன்னு நம்ம சொல்லுவோம். 5 வயசுக்கு மேலே தான் என்ன ஆகும்? அது க்ளோஸ் ஆகும். 5 வயசுக்கு மேலே தான் அதுக்கு வந்து கர்ம வினை என்னதுங்க, எனக்கு அந்த சொல்லும் இல்லையா, எனக்கு எல்லாமே எனக்கு தான் வேணும்,
நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், எனக்கு போவதான் மற்றது அப்படின்ற ஒரு எண்ணமே அது கர்மா அது வரைக்கும் தெரியாது. அது ஜாலியாக பேசுகிறத நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்போ 5 வயசுக்கு மேலே தான் அந்த குண்டலி என்ன ஆகுது, நம்ம சுவாதிஷ்டானத்துக்கு போகுது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ நான் ரேவதி வந்துட்டேன், இதுக்கு வரேன், நட்சத்திரத்துக்கு வரேன். இப்போ கேதுங்கிறது உங்களுடைய கர்மாவுடைய மூட்டை. அது சிம் கார்டு மாதிரி முன்ஜென்ம கர்மாவை மூட்டையாக மாற்றி என்ன பண்ணுறாரு, கேது கையில் வச்சுக்குவார். ரைட்டா? அவர் என்ன பண்ணுறாருன்னா சுக்கிரன் என்ற உயிரணு மூலியமாக தந்தை மூலியமாக தாயை அடைகிறார். அமிர்தம் தானே சுக்கிரன்கிறது, அமிர்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. சுக்கிரன்கிறது அமிர்தம். ஓகேங்களா? கர்மாவை அவர் டைரெக்டாக என்ன பண்ணுறாரு, கொடுக்க முடியாது. அப்போ தந்தைக்கிட்ட தான் கொடுக்கணும். தந்தைக்கு எப்படி கொடுக்க முடியும்னா, தந்தை பிறந்தவுடனே, ஒரு குழந்தை பிறந்தவுடனே அப்பா ஆக முடியாது. அவனுக்கு என்ன வரணும், அவனுடைய உடல் வளர்ந்து அதில் உயிர் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விந்தணு வரணும், உற்பத்தி ஆகணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பெண்களுக்கு பெரிய மனுஷி ஆகிட்டான்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆண்களுக்கும் அதே தான். ரைட்டுங்களா? அந்த காலம் உருவாகி, அதுதான் சுக்கிரன் 2. ஓகேவா? அந்த உயிரணு உருவாகினதுக்கு பிறகு அவன் தந்தையை தகுதி அடைஞ்சிட்டான். இப்போ என்ன ஆகும், அவன் ஒரு பெண்ணை அடையணும் இல்லையா? அப்போ தந்தை என்ற உயிரணு தந்தை என்பதை சந்தித்து அதை தாயிடம் போய் சங்கமிக்குது. அதுதான் 4வது நட்சத்திரம். என்னதுங்க, சந்திரன். ரைட்டா? அடுத்தது அங்கே உள்ளுக்குள்ளே போன உடனே முதல்ல உருவாகிறது பிண்ட நிலை இல்லையா? நாம் நினச்சிட்ருக்குறோம் குழந்தை 5 மாதத்துக்கு அப்புறம் தான் வளருதுன்னு. கிடையவே கிடையாது. இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி தான் மிகப்பெரிய வளர்ச்சி. முதல்ல உருவாவது இதயம் தான் செவ்வாய். இதயம் உருவாகி இதயத்திலேருந்து அப்படியே ஒவ்வொரு பாட்டாக என்ன ஆகும், அந்த பிண்ட நிலையிலேருந்து முதல் 3 மாதத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி நிலை தான் மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த குழந்தையோடைய எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது முதல் 3 மாதம் தான். ரைட்டுங்களா? அப்போ அந்த பிண்ட நிலைக்கு பேர், அதை உருவாக்கக்கூடிய அந்த காரத்துடைய பேர் செவ்வாய். புரியுதுங்களா? அதுதான் செவ்வாய். அதனால தான் ரோகிணிக்கு அடுத்தது என்னது, மிருகசீரிடம். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை. இப்போ என்ன ஆகும், அடுத்தது வேகமாக வளருது, பிரம்மாண்டமாக என்னது, உடல் பெருக்கமாக வருது. ஓகேங்களா? அதுதான் யார், ராகு. பெருக்கமாகிடுது. அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் நீங்கள் உள்ளே வளர்ந்தது பார்த்தியா, அது ஒரு துடிப்பு மட்டும்தான். அது தாயினுடைய அந்த என்னதுங்க நாபி கவலம் மூலியமாக வரக்கூடிய, தொப்புள் கொடி மூலியமாக வரக்கூடிய அந்த உணவின் மூலியமாக அப்படியே வளர்ந்துட்டுருக்குது. ஆனால் அதோடைய தன்மை எப்பொழுது முழுமை பெறுகிறது தெரியுமா? அடுத்தது உடல் பெருக்கமான உடனே ஜீவன் காரகனான குரு உள்ளே போகும்போது மட்டும்தான். புனர்பூச நட்சத்திரம். ஓகேங்களா? அதனால தான் உயிர்கள் எல்லாமே ராமன் சொல்கிறாங்க. உயிர்கள் எல்லாமே ராமன். அப்போ உயிரானது யார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிருமே ராமன் தான். எல்லா உயிர்களுமே ராமன் தான். ரைட்டுங்களா? அப்போ புனர்பூச நட்சத்திரம் அங்கே வந்துடுது. 7வது நட்சத்திரம் புனர்பூஷம், அங்கே உயிரை கொடுக்குது. அடுத்தது 8வது நட்சத்திரம். உயிர் எப்பொழுது உற்பத்தி ஆகிறதோ அப்பொழுதே உங்களுடைய டேட் டைம் குறித்து வைக்கப்படுகிறது. ஆயுள் 8வது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சுது. 8வது பூச நட்சத்திரம். சரி, இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, நீ எத்தனை கோடி உனக்கு ஆயுள் தீர்மானிச்சிட்டாங்க. இத்தனை கோடி சுவாசம்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் பிறந்துட்டான், உங்களுக்கு 10 கோடி சுவாசம்னு சொல்லி தீர்மானிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த சுவாசத்தை யார் கணக்கு பார்க்குறதுனா புதன் பகவான். கடைசி நட்சத்திரம் ஆயில்யம். இதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு நீ இத்தனை கோடி சுவாசம் சொல்லிட்டீல்ல, நான் என்னுடைய தவ வலிமையால் வாசி யோகத்தின் மூலியமாக 1 மணி நேரத்துக்கு ஒரு சுவாசம் அப்படின்னு சொல்லி சுவாசத்தை குறைத்து கொண்டு 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் வாழ்ந்துட்டுருக்காங்க. புரிஞ்சுதா ரூலு? அப்போ சுவாசம் என்பது கடவுள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அது ஒரு நாளைக்கு சுவாசம் என்பது 21,600. அந்த மாதிரி என்னதுங்க, உங்களுடைய மொத்த வாழ்நாள் சுவாசத்தை நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் அனுபவிக்க வச்சுட்டிங்கன்னா என்னாகலாம், நீங்கள் உங்களுடைய கடமை முடிஞ்சிச்சு, நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இப்போ புதன் என்ன பண்ணுறாரு, கணக்கு முடிஞ்சிருச்சா, கணக்கு முடிஞ்சோடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, தம்பி சனி பகவான்கிட்ட சொல்லிடுவார். சனி பகவான் மாந்திக்கிட்டே முதல்ல அனுப்பி விட்ருவார். தம்பி அவன் வேலை முடிஞ்சிருச்சு போய் பாரு அப்படின்னா உடம்பு பையன் வந்துடுவார், உடம்பு ஜில்னஸ் பண்ணி விட்ருவார். நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ என்னென்ன கணக்கு, கூட்டல் பெருக்கல் பகுத்தல் கொடுத்தல் எல்லாத்தையும் புதன் கணக்கு போட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு சிப்பாக மாற்றி மீண்டும் கேதுட்டு கொண்டு போய் கொடுத்துருவார். அதுதான் உங்களுடைய மக நட்சத்திரம். புரிஞ்சுதா? அதுதான் பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் சொல்லக்கூடிய மகம் நட்சத்திரம். அப்போ மகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலே பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தோஷம் உண்டுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா,
சேவிங்ஸ் எங்கே இருக்குது? மகத்தில் இருந்துருச்சு. மகத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் உங்களுடைய கேது தான் கடமையை சொல்லக்கூடியவர். நீ என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடியது கேது. நீ எதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லக்கூடியது கேது பகவான். அப்போ கேது என்ன பண்ணுறாரு? அந்த மக நட்சத்திரத்தின் மூலியமாக ஓகேவா உங்களுக்கு ஒரு கடமை சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்பயுமே. எந்த கிரகமாக இருந்தால் முடிஞ்சது. மெயினாக சுக்கிரன் இருக்கவே கூடாது. சுக்கிரன் மட்டும் கேது நட்சத்திரம் இருந்ததுன்னா உண்மையான ஒரிஜினலாக நீங்கள் சொல்லிடலாம், கண்டிப்பாக இது பிரச்சனைக்குள்ளே ஜாதகம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிடலாம். மக நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாவே பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கணும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எடுக்கணும். அப்போ மக நட்சத்திரம் கிரகம் சார் சந்திரனே இருக்கா சார், நம்மளே பிறவி கர்மான்னு அர்த்தம். நான் பிறந்ததே மக நட்சத்திரம்னா இந்த பிறவியில் முக்கியமாக புண்ணியங்களை சேர்த்துட்டு போகணும். ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு தான் இந்த பூமியில் இந்த மக நட்சத்திரம் நான் பிறந்திருக்கேன் ஓகேங்களா. இது ஒரு விஷயம் என்னென்னா, மக நட்சத்திரத்துக்கு ஒரு விஷயம் என்னென்னா, மக நட்சத்திரம் ஒரு விஷயத்துக்காக முன்னாடி இருந்து பண்ணாங்கன்னா அதை ஜெயிச்சிடும். ஆன்மீக ரீதியாக சொல்கிறேன், ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரம்ன்றதுனால, கேதுவுடைய நட்சத்திரத்தில் அது ஒரு கொடுப்பனை நட்சத்திரம்ன்றதுனால அது நம்ம சொல்லணும். அப்போ மக நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? புண்ணியங்களை அதிகமாக சேர்த்துக்கணும். மக நட்சத்திரத்தில் நீங்கள் போய் எதை பண்ணாலுமே புண்ணியங்கள் தான். மக நட்சத்திரத்து அன்றைக்கி இப்போ ஒரு தீர்த்த நீராடுங்க, ஒரு அன்னதானம் பண்ணுங்க, எதை பண்ணாலுமே என்னதுங்க? புண்ணியங்களை சொல்லக்கூடியது. அப்போ ராசிக்கு ஏன் ராசின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? நம்ம எல்லாருமே ராசி அப்படின்னாவே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? இல்லை சார் ராசி சார் அது அம்சம் சார். அம்சங்கிறது நம்மளுடைய வரம். காரகோ நாம் அம்சபலம் சொல்கிறாங்க இல்லையா? உங்களுடைய கிரகத்துடைய வலிமை நீங்கள் எங்கே போய் பார்க்கணும்? அம்சத்தில் போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அம்சம் மட்டும்தான் பிரதானம். சார் எனக்கு ராசியில் சூரியன் உச்சம் சார், சித்திரை மாதத்தை பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சூரியன் உச்சமாக தான் இருக்க போகிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. இதே பரணி 3ல் இருந்தாருன்னா உச்சம்னு சொல்லாமல்ல, சொல்ல முடியாது. பரணி 2, பரணி 3, பரணி 4 அவுட்டு. அப்போ இந்த 3 பாதங்கள் வேலை செய்யாது. அப்போ அவங்களுக்கு உச்சம். அப்போ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே தான் முக்கியம் ஓகேங்களா. உள்ளுக்குள்ளே அதோடைய பவர் என்ன? அப்போ நவாம்சம் தான் உங்களுடைய பிரதானம். நவாம்சத்தை வச்சு தான் என்ன பண்ணணும்? கிரகத்தோடைய வலிமையை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதுன்ற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது தெரியாமல் உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நான் உச்சம் ஆட்சி அப்படின்ற விஷயங்களாம் எடுக்கக்கூடாது ஓகேவா. இது காமனான விஷயம். அப்போ நவாம்சம் என்பது எப்போ வேலை செய்யும்? கண்டிப்பாக திருமணமானதாக தான் வேலை செய்யும். திருமணம் ஆகலைன்னா நவாம்சம் வேலை செய்யாது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நவாம்சத்தில் எனக்கு உச்சமாக இருக்குது சார்னா திருமணம் இல்லாமல் நவாம்சம் வேலை செய்யாது. நவாம்சம் என்பது திருமணத்துடைய ஜெராக்ஸ் தான். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி சொல்லக்கூடியது தான் நவாம்சம் ஓகேங்களா. ஸோ நவாம்சத்தை பார்த்துட்டு நவாம்சத்தில் வலிமையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் வலிமை, இது வலிமைன்னு சொல்லிடலாம். உங்களுடைய இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ ராசிக்கு வரேன். ஏன் சார் ராசிக்கு ராசின்னு பேர் வந்துச்சு, வேறு ஏதாவது பேர் வச்சுக்கலாமில்ல ஓகேங்களா. சிம்பிள் லாஜிக் என்னென்னா, இந்த பூமியில் பிறக்கக்கூடிய எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ராமன் சீதையினுடைய அம்சம். புரியுதுங்களா? முதல்ல எழுதப்பட்ட ஜாதகம் ராமன் ஜாதகம், சீதை ஜாதகம். அதனால் எல்லாருமே ராமன் சீதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமனுக்கு வரக்கூடிய ராவும் சீதையிலேருந்து எடுத்த சீயும் எடுத்து ராசின்னு வச்சு அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ரைட்டுங்களா? எல்லாருமே என்ன இருக்கணும்? ராமன் சீதை போல் இருக்கணும். அதாவது என்னதுங்க, ராமன் சீதை போல் கஷ்டப்படணும்னு இல்லை, அவங்கள மாதிரி புண்ணிய ஆத்மாவாக இருக்கணுன்றதுக்காக அதை பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருக்கும் ஒரு காரணத்தை சொல்லாமல் போனதே கிடையாது ஓகேங்களா. நல்லா பார்த்துக்குங்க. ரோகிணியில் கிருஷ்ணர் பிறந்திருக்காரு. ரோகிணியில் கிருஷ்ணர் பிறந்திருக்காரு. துரியோதனை என்ன நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம். இந்த பரணிக்கு கிருத்திகை எத்தனாவது நட்சத்திரம்? ரோகிணி எத்தனாவது நட்சத்திரம்? பரணி, கார்த்திகை, ரோகிணி 3வது நட்சத்திரம். யாருக்கு? துரியோதனனுக்கு. ரைட்டுங்களா? 3வது நட்சத்திரம். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி எடுங்க. பூரட்டாதியில் பிறந்தது யார் அப்படின்னா கர்ணன். பூரட்டாதியில் பிறந்தது யார்? கர்ணனா? கர்ணனுக்கு எண்ணி பாருங்கள், ரோகிணி எத்தனாவது நட்சத்திரம்னு? பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. வதை தரையாக வந்துருச்சா? கர்ணத்துக்கு யார்? 7. அப்போ அவருக்கு 7. இப்போ இவருக்கு எவ்வளோ வரும்? இப்போ ரோகிணிக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வரும்? ரோகிணிக்கு 22 வருமா? ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்புஷம். அப்போ 4ன்னா பூரட்டாதிங்கிறது 22வது நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம் ஓகேங்களா. அப்போ அவர் யார்? கர்ணன் வந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய திறமை உள்ளவன் தான். ஆனால் அவரையும் அழிச்சாதான் என்ன பண்ண முடியும்? இவர் தப்பிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இவருக்கு அவர் ஆகாது, அவருக்கு இவர் ஆகாது. இது பிரபஞ்சத்துடைய நியதி. அதனால் என்னாச்சுங்க, யாரோ ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும், 2 பேரும் ஜெயிக்க முடியாது. இப்போ அப்படியே உள்ட்டா பாருங்கள். நம்மளுடைய யார்? அர்ஜுனன் என்ன நட்சத்திரம்?
அர்ஜுனன் மக நட்சத்திரம். அர்ஜுனன் மக நட்சத்திரம், மகம் நட்சத்திரம். சீதை அர்ஜுனன் எல்லாம் மகம் நட்சத்திரம், ரைட்டுங்களா? இப்போ இப்படி எண்ணி பாருங்க. மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் எத்தனை நட்சத்திரம்? 4. அப்போ ரோகிணி எத்தனை நட்சத்திரம்? 22. என்ன வருது? வைநாசிகம். இந்த வைநாசிகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, யார்? ரோகிணின்ற வைநாசிகம். புரட்டாதி என்ன பண்ணுச்சு? யார்? கர்ணனை கொல்றதுக்கு ஐடியா கொடுத்துச்சு. ஆனால் இதே பாருங்கள், மக நட்சத்திரத்தில் பிறந்த அர்ஜுனனை அவங்க 5 பேர்த்த மட்டும்தான் காப்பாற்ற கொடுத்து டோட்டல் எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு? அதே வைநாசிக ரோகிணி என்ன பண்ணுச்சு? காலி பண்ணிடுச்சு. எல்லாத்தையும் காலி பண்ணி தானே கொடுத்துச்சு, சொத்தை கொடுத்துச்சு. யாரை கொடுத்தாங்க? யாருமே இல்லைங்க. எல்லா கௌரவர்களும் அழிச்சாச்சு. இப்போ இவங்களுடைய பெத்த பிள்ளைங்களையும் காலி பண்ணியாச்சு. வெறும் 5 பேர்த்த மட்டும் தான் என்ன பண்ணுச்சு? நின்றுச்சு. அப்போ அதே வைநாசிகம் என்ன பண்ணுச்சு? இங்கேயும் காலி பண்ணுச்சு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அது மாற்றுக்கிறதே கிடையாது. எதுவுமே பண்ணாது. ஏன்னா அதுக்கு 7, இதுக்கு 22. ஏதோ ஒரு வகையில் நண்பனாக இருந்தாலும் அந்த 7, 27ங்கிறதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப துல்லியமாக வேலை செய்யும். துரியோதனுக்கு 3வது நட்சத்திரமாக தானே இருந்துச்சு. அவனுக்கு எனி டைம் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஓகேவா? எனி டைம் பிரச்சனையே கொடுத்துட்டார். துரியோதனுக்கு 3ஆம் இடம் வந்து ரோகிணி. ரோகிணிங்கிறது தேர். ரோகிணிங்கிறது தேர். தேரில் வரக்கூடிய யாரையுமே துரியோதனால் வெல்ல முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? கடாயுதம் தான். நீ இறங்கி வா, நம்ம 2 பேரும் போட்டி போட சண்டை போடலாம், யாருன்னு பார்த்துக்கலாம். ஆனால் தேரில் இருந்தானா துரியோதனால் வளைக்க முடியாது. ரோகிணி தேர். தேர் மேலே யார் இருந்தாலும், யாரை நீங்கள் யாரை வேணால் அபிமன்யை எடுத்துக்கோங்க. அபிமன்யுனால ஜெயிக்க முடிஞ்சதுனா அவனை இறங்கி கீழே வந்து யார்? கடைசியாக கர்ணனால் தான் தோத்தான். கர்ணன் தான். கர்ணன் என்ன நட்சத்திரம்? பூரட்டாதியா? அது அபிமன்யு வந்து என்னதுங்க? ரேவதி. அபிமன்யு ரேவதி நட்சத்திரம். அப்போ பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3வது நட்சத்திரம். விபத்து தாரை 3 வந்து விபத்து. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் 3வது நட்சத்திரத்துக்கு விபத்து நட்சத்திரம். அதனால் 3வது நட்சத்திரமாக வந்ததுனால பிரச்சனையே கொடுக்குது. அப்போ இந்த 3, 5, 7வது நட்சத்திரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும், நம்மளை விட்டு போகவே போகாது. ஓகேங்களா? ஏன்னா அது நம்மளுடைய கர்மா. அது எப்பயுமே உங்களை கஷ்டப்படுத்தி தான் இருக்கும். அதை நீங்கள் தாங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. 2, 4, 6, 8 எல்லாம் நீங்கள் தேடி தேடி போய்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு என்ன, அது கண்டுக்காமையே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய கர்மா என்னென்னா, அனுபவிச்சுட்டு போ. ரமண மகரிஷி எடுத்துக்கணும். ரமண மகரிஷி நினச்சா அவருக்கு வரக்கூடிய நோயை அவர் தீர்த்திருக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணார்? இந்த பிறவியில் இந்த புற்றுநோயை நான் அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு அடுத்த பிறவிக்கு இது வேணான்னு சொல்லி அனுபவித்து விட்டு போனார். அப்போ என்னது? கர்மா என்பது அனுபவித்து தான் ஆகணும். அதை அனுபவிக்கிறதுக்கான அந்த முக்கியமாக அதை எனக்கு தாங்கிக்கூடிய மனசை கொடு, உடம்பை கொடுன்றதுக்காக தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த பிறவியில் இதோட போதும், இதுக்கு மேலே எனக்கு இந்த கர்மாவை தொடராமல் பார்த்துக்கோ, அதுக்கு உண்டான வழியை காட்டுங்கன்னு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தெய்வத்தை நம்ம வேண்டுகிறோம். தெய்வம் மட்டும்தான் பிரதானம். தெய்வத்தில் கீழே இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே கூலியாட்கள் மட்டும்தான், வேலையாட்கள் மட்டும்தான். கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அந்தந்த தெய்வங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்தந்த தெய்வங்களில் தெய்வத்துக்குரிய நாளில் அதற்கு இப்போ ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னா 1,00,000 பேருக்கு கேட்டதெல்லாம் கிடைக்காது. ஓகேங்களா? யாருக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில், தாராபலத்தின் அடிப்படையில், கரெக்டான ஹோரையின் அடிப்படையில் யார் அங்கே உள்ளே போகிறாங்களோ அந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியங்களும் அந்த அனுகிரகமும் கிடைக்கும். நம்ம கொடுக்கும்போதே இந்த டைமில், இந்த நேரத்தில் தான் நீ உள்ளே போகணும், இதை தான் நீ சாப்பிட்ணும், வெளியில் வந்தவுடனே நீ டீ காஃபி குடிக்கக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்லுவோம் நாங்கள். இது எல்லாமே ராகு கேதுவோடைய அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ பரிகாரங்கள் கொடுக்கும்போதும் நேத்திர ஜீவன் பார்க்கணும். ஓகேங்களா? திரிகோண அல்லது 7ஆம் பாதத்தை பார்க்கணும். நிவர்த்தி ஸ்தானம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். நிவர்த்தி பாவகம் திதிசூன்யமாக இருந்தால் பரிகாரம் வேலை செய்யாது. நிவர்த்தி பாவகம் திதிசூன்யமாக இருந்தால் திதிசூன்யத்துக்கு முதல்ல வழிபாடுகள் எடுத்ததுக்கப்புறம் தான் நிவர்த்திக்கு பரிகாரம் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஜாதக ரீதியாக முழுமையாக ஆய்வு பண்ணாமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. பொதுவாக சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நட்சத்திரம் வேலை செய்யாது, கிரகம் மட்டும்தான் வேலை செய்யும். முடிச்சிட்றேங்கய்யா, அப்புறம் பேசுங்க. நட்சத்திரம் வேலை செய்யாது, ஓகேங்களா? நட்சத்திரம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் பொதுவாக நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னிக்ஸு அன்னைக்கு ஆரம்ப காலத்தில் நம்ம தாத்தாலாம் ஜாதகம் பார்க்கக்கூடிய காலத்தில் மொத்தமாகவே ஒரு 25 கோடி 30 கோடி மக்கள் தான் இருந்தாங்க. இன்றைக்கி 140 கோடி பேர் இருக்காங்க. சயின்ஸ் எங்கேயோ போயிட்டுருக்கு, எவ்வளவோ தூரத்தில் போயிட்டுருக்கு. நம்ம இன்னமும் அப்படியே இருக்கக்கூடாது.
நம்ம இன்னும் ஒரு டிகிரி ஒரு டிகிரியை 60ஆக பிரிக்கக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு டிகிரியை 60ஆக பிரித்து பலன் சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பல கருத்தரங்களை நீங்களாம் கலந்துக்கணும். இந்த மாதிரி பல ஜோதிட விஷயங்களை நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்டால் மட்டும்தான் நீங்கள் முழுமையாக சொல்லுங்கள், நீங்கள் அப்டேட் ஆக முடியும், நம்மளை அப்டேட் பண்ண முடியும். இல்லைனா வாடிக்கையாளர் வரும்போதே என்ன பண்ணுவாங்க, சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் வேறு சொல்லுங்கம்பாங்க. இன்றைக்கி வாடிக்கையாளர் நமக்கு எல்லாருக்கும் ஜென்ம சனி தெரியும், அஷ்டம சனி தெரியும், எனக்கு யோகி யார் அவயோகி யார் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா சார், இந்த கோயில் நான் போயிட்டு வந்துட்டேன் சார், ஆனால் எந்த மாற்றமும் இல்லை சார், இதுவும் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவனுக்கு தெரியாத சொல்லணும்னா இந்த மாதிரி சில சீக்ரெட் பாயிண்ட்லாம் நம்ம கற்றுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பல மாநாடுகள் கருத்தரங்கங்களில் நீங்கள் கலந்துக்கணும். சொல்லுங்கள். ரைட், ஒரு அற்புதமான ஒரு கேள்வி தான். இதுக்கு ஒன்றும் ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். ஓகேங்களா, ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தாம்பத்தியம் என்பது இச்சைகளை பூர்த்தி கொள்வதற்காக பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இதை என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி தான் இதோடைய உண்மையான நிலையை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரைட்டுங்களா, நம்ம ஒரு முக்கியமாக ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறோம். ஓகேங்களா, வழிகாட்டியாக இருக்கிறோம். ஓகேங்களா, வழிகாட்டின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம அதுக்கு சரியானவனாக இருக்கணும். இதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. நான் இதை தான் நினைப்பேன். நான் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா அதில் நான் சரியாக இருக்கணும். அது அப்படி இருந்தால் தான் நான் செய்வேன், இல்லை நான் செய்ய மாட்டேன். இதுதான் வழிகாட்டின்ற பேர். ரைட்டுங்களா. ஸோ இப்போ நமக்கு எத்தனையோ ஜாதகங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு கொடுக்குறோம், ஒரு இது இருக்கோம்னா முன்னாடி நான் முகூர்த்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் சாந்தி முகூர்த்தம் ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகேங்களா ஹோரை பார்த்தா போதும், இந்த குரு ஓரை இருக்குது, சுக்கிர ஓரை இருக்குது, இந்த மாதிரி பார்த்தா பஞ்சாங்கத்தில் நம்ம எடுத்து ஹோரை பார்த்து கொடுத்துடலாம். அப்படி கிடையாது. ஓகேங்களா. எப்பயுமே முதல்ல ஒரு ஜாதகத்தில் காம திரிகோண பாவம் என்பது 3, 7, 11 இல்லையா. 3, 7, 11 மூணாம் பாவத்தை கொடுக்கக்கூடியது சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடியது. 7ஆம் பாவம் என்பது தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடியது. 11ஆம் பாவம் என்பது ஆசைகளோடு இருக்கக்கூடிய தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடியது, ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கக்கூடியது. ரைட்டுங்களா. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 11ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா. ஒன்று உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் அதிபதியை பார்க்கணும், இல்லைனா மனைவி ஜாதகத்தில் 11ஆம் அதிபதியை பார்க்கணும். ரைட்டா. இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தரை பார்க்கறது நல்லது. பார்த்துட்டு யாரோ ஒருத்தராவது நல்லா இருப்பாங்களா 2 பேர்த்தில், அந்த நாள் அதிபதி எப்படி இருக்கார், அந்த நாள் நல்லா இருக்கா. இப்போ சந்திரன் 11 கன்னிலக்கணம் 11ஆம் அதிபதி சந்திரன் கடகராசியில் பிறந்திருக்காரு, 11 ஆட்சி பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ திங்கக்கிழமை அவருக்கு முதல் தரமான நாளாக இருக்கும். புரியுதுங்களா. திங்கக்கிழமை அவருக்கு எப்பயுமே நடக்கும் அந்த சூப்பராக அவர் அந்த இணையத்துக்கான சூப்பரான நாள்னு எடுத்துக்கணும். ரைட்டுங்களா. சார் அவர் இல்லை சார், அடுத்தது 7ஆம் அதிபதி அவர் இல்லைன்னா 2 பேருக்குமே 11 வீக் ஆயிடுச்சு சார். அடுத்தது 7ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க, வலிமையாக இருக்காங்களா, அந்த நாளை எடுக்கணும். அந்த கிழமைநாதனை முதல்ல எடுக்கணும். அந்த எந்த அதிபதியாக வராங்களோ அவரோட கிழமைநாதனை எடுத்துக்கணும். ரைட்டுங்களா. இது முதல்ல எடுத்துக்கணும். அதுவும் இல்லை சார்னா 3ஆம் அதிபதிக்கு வாங்க. 3ஆம் அதிபதி யார் வந்தால் செவ்வாய், கண்ணியில் கிடந்து செவ்வாய். அப்போ செவ்வாய் நல்லா இருக்காருன்னா எடுத்துக்கோங்க. இந்த 3 பேர்த்தில் யார் முதல்ல எடுத்துக்கோங்க. இங்கே சார் எனக்கு ராகு காலம், எனக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஆகாது, இதெல்லாம் சொல்லாதீங்க. பொதுவான விஷயங்கள் பொதுவானதாக தான் இருக்கும். சனிக்கிழமை முடக்கு நாள் தான், மந்த நாள் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சனிக்கு இன்னொரு பேர் இருக்குது, விருத்தின்னு ஒரு பேர் இருக்குது. சனியில் இது பண்ணாலும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். தர்மசாஸ்திரம் ஆரம்பித்தது சனிக்கிழமையில், தர்மசாஸ்திரம் ஆரம்பித்தது சனிக்கிழமை ராகுகால நேரத்தில். புரியுதுங்களா. ஏன்னா எனக்கு சனி யோகி. ஓகேங்களா, எனக்கு சனி யோகி. அதே போல் தர்மசாஸ்திரன்ற பேர் சனியோட பேர். அப்புறம் அவர்னால செய்யாமல் யாருனாலேயே செய்வாங்க. புரியுதுங்களா கான்செப்டு. ராகுகால நேரத்தில் ஆரம்பித்தேன், எனக்கு ராகு 6ல். புரியுதுங்களா. அது மீண்டும் சொல்கிறேன், ராகு காலம் யமகண்டம் உண்மையாலுமே தவிர்க்கப்பட வேண்டிய காலம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் அது இருக்கணுமான்றது தப்பு. ஓகேங்களா. உங்கள் ஜாதகத்தில் ராகு காலம் ஆகாது, ராகு கெட்டுட்டாரு, ராகுனால பாதிப்பு கண்டிப்பாக ஆகாது, விட்டுடுங்க. நல்லது கொடுக்குறதும் இருப்பாங்கல்ல. அப்போ அதுதானே அவங்களுக்கு காரணம். இப்போ எனக்கு ராகு தசை தான் ஓடுது, ஓகேவா. ராகு காலத்தில் நான் தப்பு சொன்னால் நான் எப்படி, நான் எனக்கான காலத்தை நான் எப்படி நான் ஒதுக்க முடியும். லாஜிக் வேணுமில்ல. நான் எது பண்ணாலும் ராகு காலத்தில் தாங்க பண்ணுவேன். இது வரைக்கும் தோற்றதே கிடையாதுங்க. 6 வருஷம் ஆகுது. என்னுடைய எல்லா மீட்டிங்கும் சனிக்கிழமை தான். நான் எல்லா மீட்டிங் ஆரம்பிக்கிறது ராகுகால நேரத்தில் தான். ஓகேங்களா. மாநாடுகள் சனிக்கிழமை தான் ஆரம்பிக்கிறேன்.
எல்லா இடத்துலையும் அதான் நடந்துகிட்ருக்கு. இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், எனக்கு டேட் கிடைக்கல, சனிக்கிழமை மாற்றி வச்சிட்டேன். பாருங்கள், பிரபஞ்சம் விடாது. ஸோ உங்களுக்கு ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தால் ராகு காலத்தை பயன்படுத்துங்க, கேது நல்லா இருந்தால் யமகண்ட நேரத்தை பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு பொதுவாக விஷயத்தை பொதுவாகவே பயன்படுத்துங்க. குடும்பத்துக்குன்னு பார்க்கும்போது ராகு கேது பார்க்குவேன், அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு பயன்படுத்தும் போது நீங்கள் ஒரு விதம் ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்றேன். ஓகேங்களா? இதில் நிறையா ஜீனியஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இருந்தாலும் என்னுடைய அனுபவம், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதை பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பிரபஞ்சத்தில் கிடைக்கிறது எல்லாம் யார் ஒருத்தர் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, எல்லோரும் இப்படியே இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறதும் கிடையாது, யாரும் ஒன்றும் அனுபவிக்க போகிறதும் கிடையாது, நீங்கள் வந்ததுக்கு போன அடையாளமும் தெரியாது. ஓகேங்களா? இன்னார் இருந்தார், இது வந்து இவனாரில் கற்றுக்கப்பட்டது, இதை நான் உருவாக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு பிறகு இன்றைக்கி எத்தனையோ பேர் நெல்லையோசன் ஐயாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? கடகம் ராமசாமி ஐயாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும், பேர் சொல்ல வேண்டும் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் எதுக்காக பேசுகிறாங்க? அவங்க தன்னுடைய மாணார்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. சிவராசன் ரவி ஐயா தன்னுடைய மாணார்களை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி அவங்க என்ன சொல்லுதுங்க, எங்கேனாலும் அவங்கள ஆஹா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அப்போ நம்ம பார்க்கலையே. இருக்கும்போது பெரிய பெரிய ஜாம்பவான்களோட அதிகமாக பேசுங்க, கலந்துரையாடுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. அவங்ககிட்ட சார் உங்கள்கிட்ட பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும், ஏதாவது பண்ணுங்கள். எதுக்காக நம்ம மாநாடு வர சொல்கிறோம்? நிறைய ஜோதிட மாணவர்கள் வருவாங்க, குருமார்கள் வருவாங்க. அவங்கள பற்றி அவங்களுடைய சுவாசம் நம்ம மேலே பட்டா கூட நமக்கு என்ன கிடைக்கும்? அது மூலியமாக நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றதுக்காக தான் நம்ம பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? சிம்பிள் லாஜிக். உங்கள்கிட்ட வரவங்கெல்லாம் உங்களோட புத்திசாலி கிடையாது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. புரியுதா? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து கேள்வி கேட்க மட்டும்தான் அந்த ஜோதிடர் அவர் உங்கள்கிட்ட வருவார். உங்களுக்கு தெரியாத விஷயத்துன்னு கண்டிப்பாக கேட்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கான உணவு அவர் பாக்கெட்டில் இருக்குது, உங்களுக்கான உணவு அவர் பாக்கெட்டில் இருக்குது, அவர் அதை கொடுக்கணும். இது பிரபஞ்சோடைய வேலை. ஓகேவா? அதனால் அவர் இங்கே வந்திருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதனால் ஐயோ அவர் அப்படி பேசுகிறாரு, எனக்கு இப்படி தெரியும், இது மட்டும் தான் தெரியும், யாருக்குமே உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் பேசுங்க, அதை சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் சிறப்பாக வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் வலிமையாக இருக்கும்ல, எந்த கிரகமாக ஒன்று வலிமையாக இருக்கும், அது எந்த பாவமாக வேணா இருக்கட்டும், அந்த பாவத்தை தொட்டு அவருக்கு ஆரம்பிங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் வலிமைங்க. நான் எடுத்தோன்னே திருமணத்தை பற்றி தான் பேசுவேன், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். புரிஞ்சுதா? உங்களுடைய எந்த பாவகம் வலிமையாக இருக்குதோ அந்த பாவம் உங்களுக்கு எப்பயுமே வலிமையாக செயல்பட்டுகிட்டே இருக்கும். அந்த பாவத்திலேருந்து அவங்கள லாக் பண்ணுங்கள். அவங்க எஸ் சார் அப்படின்றவாங்க, அப்போ முடிஞ்சு போச்சு கதை. அதுலேருந்து என்னாகும்? அவங்க நமக்கு சரண்டரு இல்லைன்னு வச்சுக்கோங்க. சில பேர் நீங்கள் சொல்ல இப்படியே உட்காந்துருப்பாங்க, நம்ம பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு மைண்டு ஓடும். எப்பயுமே லாக்கிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த வீக்னஸ் பாயிண்ட் டக்குன்னு அடித்து உட்கார வச்சிடணும் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் அவன் என்ன கேள்வி கேட்குறானோ அதை கேட்டுட்டு அதுக்குண்டான இதை பண்ணுங்கள், அதை சரியாகும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதிகமாகலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மௌனமாக இருக்கிற இடத்துல மௌனமாக தான் இருக்கணும். சத்தமாக பேசுகிற இடத்துல தான் என்ன பண்ணணும்? சத்தமாக பேசணும். அதனால் எல்லாத்துக்கிட்டையும் நம்மளோட வீரத்தை காட்டக்கூடாது. லக்னாதிபதி இங்கே இருக்கார், 2ஆம் அதிபதி இங்கே இருக்கார், 3ஆம் அதிபதி இங்கே, இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. என்ன பிரச்சனை, என்ன பதில், என்ன கேள்வி, உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. இதுக்கு நிறைய ஐயாவுக்கு தெரியாத சந்திரநாடி சொல்லிக் கொடுப்பார் அற்புதமாக. சந்திரநாடி அழகாக பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஜாமக்கோள் அதை விட நல்லா பயன்படுத்தலாம். அப்போ நிறைய நம்ம உள்ளுக்குள்ளே போகிறதப்ப டெப்த்தாக நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். பிரசன்னங்கள் நிறைய பயன்படுத்தலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. அதுலேருந்து தான் வாடிக்கையாளர் சத்தியமாக கேள்வி கேட்பான், வேறு கேள்வி கேட்க மாட்டான். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ எங்கிட்ட திருமண ஒருத்தர் போயிட்டுருக்குது, திருமண வகுப்பு முடிச்சுட்டு போவாங்க, போய் பார்த்தாங்கன்னா வர கேள்வி எல்லாம் கல்யாணம் இது தான் வரும். எப்போ முகூர்த்தம் குடிக்கிறது கல்யாணத்துக்கு தான் வரும். நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்களோ அதுலேருந்து தான் கேள்விகள் வரும். ஓகேங்களா? நான் திருமண வகுப்பு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன், ஒரு நாளைக்கு 10 பொறுத்து திருமணம் பார்க்க தான் வந்துட்டு இருக்குது. அடுத்து ஜாமக்கோள் போவேன், பிரசவத்துக்கு தான் வரும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன வகுப்பு எடுக்கிறனோ அதுதான் எனக்கு வந்து இன்றைக்கி ஆய்வு ஜாதகத்துக்கு தேவைப்படும், அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி தான் வரும். ஸோ பிரபஞ்சம் என்பது உங்களை சுற்றி எங்கிட்டே இருக்கிறது தான். ஓகேங்களா? நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, நல்லதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க, நல்லதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஏதாவது எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு 24 நிமிஷம், எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு 24 நிமிஷம் சைலண்டில் போட்டுட்டு அமைதி ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? அமைதியாக உட்காந்துட்டு தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அதை நினச்சிக்கோங்க, மந்திரங்கள் சொல்லுங்கள், அமைதியாக உட்காந்துட்டு வாங்க.
கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வருஷத்துக்கு 3 தடவை கடல்லையோ ஆற்றுலையோ அருவியிலையோ குளிங்க. இது மட்டும் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் சார் 100 ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு 10 ரூபாயாவது யாருக்காவது தானம் பண்ணுங்க. அப்போ தான் அந்த 100ங்கிறது 1000 மாறும். நீங்கள் 100 ரூபா தான் வந்துச்சு எனக்கு 10லன்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு எப்பயுமே 10 தான் போகும். ஓகேங்களா? என்றைக்குமே போதும் போதும்னு சொல்லிகிட்டே இருங்க. கடவுளே எனக்கு நீங்கள் நிறைவாக கொடுத்துருக்கீங்க, எனக்கு நல்லது தான், எனக்கு நிறைவாக இருக்குது, நான் நிம்மதியாக இருக்கேன். நிம்மதின்ற வார்த்தை வந்துச்சுனாவே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுவும் கடந்து போயிடுவோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? கடவுள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நிறைய பேர்த்து சொல்லுவேன். நிறைய பேர் ரொம்ப தீராத பிரச்சனைகளாக வருவாங்க. அம்மா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனை வந்ததுனால தான் இவர் உயிரோடு இருக்கிறாரு, உண்மையாலுமே நான் பயந்துகிட்டு இருக்கேன், கடவுள் வந்து இந்த மூலிமா உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து காப்பாற்றுறாங்க, தயவு செஞ்சு இதை நீங்கள் வந்து நல்லதாக நினச்சிக்கோங்க, தாங்கி வந்துடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வழிபாடுகள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நம்ம இருக்கக்கூடியது என்னென்னா, நம்மளுடைய கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம பண்ண வேண்டியது ஆறுதல் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆறுதல் சொல்லி நல்ல கோயிலை காட்டி வழிபாடுகள் சொல்லி இந்த டைமிங் சொல்லி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டிங்கனாவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம பெற்று வரலாம், வாடிக்கையாளரையும் பெற வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதிர்ஷ்டம் உங்கள்கிட்ட இருக்குது, துரதிர்ஷ்டமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதிர்ஷ்டத்தை பெருக்குங்கள், துரதிர்ஷ்டத்தை அழிக்கக்கூடிய வழியை பேணுங்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நமது முருகேசன் ஐயா அவர்களுக்கும் தொடர்ந்து நாகலிங்க சுவாமி ஐயா அவர்களுக்கும் இந்த 240 கருத்தரங்கம் என்பது இன்னும் 1000 பெருகட்டும் என்று கூறி தர்மசாஸ்திரா சார்பு வித்யாலயம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏதோ அடியனுடைய சிறு காணிக்கையாக ஒரு 2000 வந்து காணிக்கையாக கொடுத்து அவர்கள் இன்னும் தொடர்ந்து நடத்துவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு சொல்கிறேன். இந்த நேரலையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது அனைத்து நண்பர்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி வாட்ஸ்அப் மூலமாக முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்க முடியும். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். வாடிக்கையாளர் இருப்பாங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக மீட்டிங்கில் இருக்கலாம், கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் ஃபோன் பண்ணாமல் வாட்ஸ்அப் மூலியமாக அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டேட் டைம் கொடுத்துருவேன், நீங்கள் டைமில் பார்த்துக்கலாம். எனக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய அலைபேசி நம்பர் 96 594 125 37. இந்த எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இதுக்கு வாய்ப்பு நேரடியாக நேரலை செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் உயர் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நம்மளுடைய கதிரண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. அதிர்ஷ்ட புள்ளி, அலங்கார புள்ளி, அமோகமான மிக பிரமாதமான நமக்கு கருத்துக்கள் அள்ளி கொடுத்த ஐயாவுக்கு இந்த சபை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் முன் சபையின் மூத்த முன்னோடி ஐயா சௌரி ஐயா பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்.